உலகெல்லாம் ஆதி பகவன். மூவா முதலாம் உலகம் ஒரு மூன்றும் ஏற்ற தாவாத இன்பம் கரையாய்வு தண்ணி நீங்கி ஓவாது நின்ற குணக்கு ஒருநிலை திருமணிக்க தேவாதி தேவனவன் சேவடி சேர்ந்து நன்றி வானிலை கூறி வரவரியா வாய்மையா கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உறவணங்கி சேர்ந்து உள்ளத்து எண்ணியவை முடிகிறேன். அனைவருக்கும் ஆய்வு. கொளத்தூர் வாழ் சமஸ்த சிராவக சிராவகர்களின் அருமையான சிந்தனையின் வெளிப்பாடாக பொறியாளர் ரமேஷ் அவர்களும் பொறியாளர் தர்ணேந்திரதாஸ் அவர்களும் அவரோடு சேர்ந்த அனைத்து நண்பர்களும் சேர்ந்து சிந்தாமணிக்கு மீண்டும் ஒரு அரங்கேற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். சீவக சிந்தாமணி என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு காப்பியம் மட்டுமல்ல, நமக்குள்ளாக மும்மணியை ஏற்படுத்தும் ஒரு அற்புத காப்பியம். சமணத்தினுடைய ஆகம பிழிவுகளை எல்லாம் கதையின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு காப்பியம். பிரதமான யோகம் அதைத்தான் சொல்கிறது. ரெண்டு விதமான நூல்களை சமணர்கள் முக்கியமாக யாத்திருக்காங்க. ஒன்று அறநூல், இன்னொன்று காப்பியம். அறநூல் திருக்குறள், நாலடியார், சிறுமஞ்ச மூலம், ஏழாதி, இப்படி நீங்கள் இதெல்லாம் அறநெறிச்சாரம், திருநூற்றந்தாதி, திருப்பாமாலை எல்லாம் அறநூல். காப்பியம் சிலம்பு, சிந்தாமணி, யசோதர காவியம், சூடாமணி, நாககுமார காவியம், இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது காப்பியம். இப்போ காப்பியம் இயற்றிய புலவர்களுடைய நோக்கமோ அறநூல்கள் எழுதிய ஆசிரியருடைய நோக்கமும் ஒன்றுதான். எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கூடுறாங்கன்னா அறத்தை மக்களுக்கு போதிக்கும். அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்றுபட்டுறாங்க. அறநூல்கள்ல நேரடியா தர்மத்தை சொல்றாங்க, காப்பியங்கள்ல கதை பாத்திரங்கள் மூலமா தர்மத்தை சொல்றாங்க. நன்மை செய்யும் பாத்திரங்கள் சிலதை படிச்சு, தீமை செய்யும் பாத்திரங்கள் சிலதையும் படிச்சு, ரெண்டுத்தையும் போத விட்டு அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு நல்ல கருத்துக்களை போதிக்கிறாங்க. யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி தர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், சோதனைகள் வரும்பொழுது எப்படி நம்முடைய முடிவுகள் இருக்க வேண்டும்ன்றதெல்லாம் கதை மூலமாக சொல்லிப்போம். இப்போ திருக்குறள் ஒரு சமணம் ஒன்று ஏன் இவ்வளவு போட்டி நடக்குதுன்னா, அது சமணத்துக்கு உண்டான அடிப்படை ஆதாரங்களை உள்ளார வச்சு சொல்லிட்டாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதனால இது சமண நூல்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சீவக சிந்தாமணி முழுக்க முழுக்க சமண நூல்னு ஏற்றுக்கிறான். ஏன்னா வெளிப்படையாக சமண தர்மங்களை சொல்லுது. திருக்குறளும் அதுதான் சொல்லுது. ஆனாலும் அவங்க தப்பிச்சு போறதுக்கு உண்டான வழிகள் அதில் இருக்கு. இதுக்கு நம்முடைய உவேசா என்ன சொல்றாங்கன்னா, சமய கணக்கர் வழி சொன்னது சிந்தாமணி, பொது வழியில் சொன்னது திருக்குறள். வார்த்தை நீங்கள் பார்த்து, சமய கணக்கர் வழி சொன்னது சிந்தாமணி, பொது நோக்கில் சொன்னது திருக்குறள். பொது நோக்கில் சொன்னாலும் சொன்னவர் சமணர், சமண அறநெறிகளை தான் உள்ள வச்சிருக்கார். ஆனால் அது சமணர்களுக்கு மட்டுமானது, சமணர்கள் போதித்தது என்று வெளிப்படையாக சொல்லாமல் இந்த மனு உலகிற்கு தேவையான அறங்களாக திருக்குறளிலே குந்தகுந்தாச்சாரியார் எழுதியிருக்கிறார். இங்கே திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியின் மூலமாக சமண அறம் இப்படித்தான் போதிக்கிறது, சமண முனிவர்கள் இப்படித்தான் சொல்வார்கள், சமண அரசர்களும் சமணத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் இப்படித்தான் வாழ வேண்டும், இது சமண ஒழுகலாறுகள் நிறைந்த நூல்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். அவர் சொல்ல வந்ததும் தர்மத்தை தான், திருக்குறள் சொல்ல வந்ததும் தர்மத்தை தான். பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கிற முறையில் அவர் சொல்லி
சொல்லியிருக்காரு, இது சமணத்தின் வழியில போய் சொல்லிக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? சமணத்தின் பாதையில போய் அறத்தை சொன்னது சிந்தாமணி, பொது வாழ்வின் மூலமாக அறத்தை சொன்னது திருக்குறள். இரண்டுமே அறத்தை தான் போதிக்கிறது, இரண்டுமே சமண நெறிகளைத்தான் முன்னிறுக்கிறது. ஆக அறநூல்களுக்கும் காப்பியங்களுக்குமான வித்தியாசம் இதுதான். ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு சரியில்லைன்னு நினச்சிக்கணும். நாம் முதியவர்கள் மாத்திரையை சாப்பிட்டா ஜுரம் சரியாகும், உடலில் இருக்கிற நோய் குணமாகணும், எது கசப்பான மாத்திரையாக இருந்தால் கூட நேரடியாக போட்டுக்கிறோம். இதே குழந்தைங்க கிட்ட வாழைப்பழத்திலையோ இல்லை வேற ஏதோ உணவுல வச்சு கொடுத்தா தான் சாப்பிடணும் இல்லைங்களா? குழந்தை நேரடியாக கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அம்மா என்ன பண்ணாங்க, நாவப்பழத்தை முன்னாள் கொடுத்தாங்க. இந்த அம்மா நாவப்பழத்தை சாப்பிடும், அது உள்ளார கொட்டை இருக்கும், பழத்தை சாப்பிட்டு கொட்டையை தூக்கிடணும். அந்த குழந்தை அதே மாதிரியே செய்யும். மறுநாள் அந்த குழந்தைக்கு ஜுரம் கொடுக்கும். இப்போ அந்த குழந்தை மாத்திரை சாப்பிடாததுனால வாழைப்பழத்துக்குள்ள அந்த மாத்திரை வச்சு சாப்பிட்டுருமான்னு சொன்னாங்க. அந்த குழந்தையும் சாப்பிட்டு முன்னாள் நாவப்பழம் சாப்பிட்டு ஞாபகம் வந்துச்சு. அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, உள்ள கொட்டை இருக்கும் துப்பிடுன்னாங்க. இந்த குழந்தை வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்துக்குள்ள இந்த மாத்திரையை துப்பிடு. என்னம்மா வாழைப்பழம் சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே அதுலேயும் கொட்டை இருந்ததுமா. எதில்? வாழைப்பழத்துக்கு துப்பிட்டோம்மா, ஞாபகமா. குழந்தை எவ்வளோ அறிவாக இருக்கு பார்த்தீங்களா? போல மாத்திரையை நேராக சாப்பிட்றது அறநூல்கள், பழத்துக்குள்ளேயோ உணவுப் பொருட்கள் உள்ளேயோ வச்சு சாப்பிட்றது காப்பியம். அதனால் அந்த கதையினுடையே வரக்கூடிய அறக்கருத்துக்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். கதை பின்னாடி போயிடக்கூடாது. ஜீவகனுடைய கதையை சொல்வதற்காக திருத்தக்க தேவர் காப்பியம் எழுதியிருந்தாலும் கூட ஜீவக சிந்தாமணி கதையின் மூலமாக நாம் வாழக்கூடிய வாழ்வினுடைய குறிக்கோள்களை சொல்வதுதான் சிந்தாமணியினுடைய நோக்கம். ஜீவக கதை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அர்த்தம் சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. கதையில் ஏன் சார் முக்கியம் இந்த இடத்துலன்னா, கதையின் மூலமாக சொல்லும் போது தான் நம்ம மனசுல பதியுது. ஐயோ கட்டிங்காரன் எவ்வளவு நம்பிக்கை துரோகம், நாமளும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த கதை நம்ம மனசுல பதியுது. ஆகவே இந்த கதையின் மூலமாகவே நம்ம தர்மங்களை அங்கங்க சொல்லிக்கிட்டே போகும். இந்த சீவக சிந்தாமணி ஜீவக கதையை மட்டும் சொல்ற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதற்கெல்லாம் அஞ்சி வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் தர்மமாக போற்றினார்கள், ஏன் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கிறது, இதெல்லாம் உள்ள வச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு பாடலும் ஏதோ வெற்றிக்கு தொடுத்த பாடலே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் அறிவுபூர்வமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க தகையில் தான் எழுதியிருக்காரு. ஒன்று கூட வீணாக வெற்றென தொடுத்தல் இதில் இல்லை. நான் முழுக்க படிச்சு பார்த்தேன். அதனால ஒவ்வொரு எழுத்தும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கணும். எப்பவுமே தர்மம் கேட்க தொடங்கிட்டுனாலே நம்ம ஆன்மனுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய பெருமைக்காக சொல்கிறேன். பல வேலைகளை விட்டு பல பணிகள் இருந்தாலும் பல உடல் அயர்வு இருந்தாலும் சிந்தாமணி கேட்கணும்னு வந்திருக்கீங்க பாருங்க. உங்கள் ஆன்மனுக்குள்ள ஒரு புரிதல் வந்திருக்குன்னு அர்த்தம், உங்களுக்குள்ள நல்வினை உதயமாயிருக்குன்னு அர்த்தம். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதுலேயும் இளைஞர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த பாப்பா வந்திருக்காங்க, ரொம்ப அதிசயம் எனக்கு. இந்த குழந்தை வந்திருக்காங்க. இந்த வயசிலேயே அந்த தர்மத்தினுடைய ஆசை, தர்மத்தை சுவைக்க கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. தர்மத்தை சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த தர்ம சிந்தனை நமக்குள்ள வரும். செவடங்காதல ஊதின சங்குன்னு சொல்லுவாங்க வெளி உலகத்தில். அவங்களுக்கு தர்மம் கேட்கக்கூடிய பக்குவம் இல்லாத ஆளுகிட்ட நீங்க எவ்வளவு தர்மம் உரைச்சும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தர்மம் கேட்க வேண்டும் என்ற பரிணாமத்தோடு உட்கார்ந்து இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க உட்கார்ந்தோம்னா உண்மையிலே நீங்க பூர்வாசிரமத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் இன்று செய்திருக்கிறீர்கள். நான் சொல்லி முடிச்சு இந்த சொற்பொழிவை இன்றைக்கு நிறைவு செய்யும் போது உங்க ஆன்மன்ல சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நான் உறுதியோடு சொல்ல விரும்புகிறேன். புதிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். பகவானுக்கும் நமக்குமான பக்தி இன்னும் கூடும் இந்த சிந்தாமணி மூலமாக. இதை தொடர்ந்து கேட்கிறேன்.
பல சிந்தனைகள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டீர்களே. ஆனால் பக்தினா என்னன்னு சொல்றதுக்கு, பக்தினா என்ன சார்? பலவிதமான முறையில் அர்த்தம் சொல்லலாம். பக்தினா அது நிறைய விதம் இருக்கு. தேசபக்தி இருக்கு, பதிபக்தி இருக்கு, இல்லைங்களா? நிறைய விதம். கடவுளுக்கும் நமக்குமான பக்தினா என்னன்னா ஒருமுகப்பட்டதா இருக்கணுமா பக்தி. ஒருமுகமுடையதாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பகவான் அங்க இருக்காருன்னா பகவானை நோக்கி நாம் செய்யக்கூடிய அந்த பகவானை உயர்த்தி நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், சிந்தனை, செயல், அதான் பக்தி. அது ஒருமுகப்பட்டதா இருக்கும், பலமுகப்பட்டதா இருக்காது. பகவான் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எப்படி இது பாரதத்தில் அர்ஜுனனுக்கு வில்ல கொடுத்துட்டு எதிராக தெரியுதுன்னு கேட்கும்போது எனக்கு மரம் தெரியல, கிளை தெரியல, இலை தெரியல, அந்த குருவி மட்டும் தான் தெரியுதுன்னு சொன்னாலும், அப்படி நமக்கு பகவான் முன்னாடி உட்கார்ந்துட்டா பக்கத்தில் யாரு இருக்கா, எதிர யாரு இருக்கா, என்ன நடக்குதுங்க, எந்த விதமான கிளேசமும் நம்ம மனசுல தோன்றாம அந்த மூலக நாயகனுடைய முகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு முக பயப்பட்டதாக இருப்பதுதான் பக்தின்னு பாகவதம் சொல்லுது. பக்தின்றதுக்கு உதாரணம். அப்படி இந்த திருத்தக்க தேவன் எப்பவுமே காப்பியம் ஏற்றக்கூடிய புலவர்கள் தான் வணங்கும் தெய்வத்தை வணங்கி துதித்து ஏற்றி ஒரு தொழிலை தொடங்குவது வழக்கம். நாம கூட எந்த ஒரு சின்ன பிரயாணமாக இருந்தால் கூட சரி, காரில் போனாலும், டூ வீலரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த பகவான் சிந்தனையோடு நாம் போனோம்னா போகிற காரியம் சித்தி அடையும். முனிவர்கள்லாம் கிளம்பும் போது பாருங்க பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் கிளம்பும். அதுக்கு வழி துணை மந்திரம்னே பேர். அப்படி இந்த திருத்தக்க தேவர் தான் வணங்கக்கூடிய பகவானை வணங்கி இந்த காப்பியத்தை தொடங்குகிறார். அதுதான் முதல் பாடல். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்க தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒள்நிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்த்து. மைக் கொஞ்சம் சவுண்டு போதுமா? சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இது. உங்களுக்கு எல்லாம் கிளியராக கேட்குதா? ரைட் ரைட். இல்லை இருக்கட்டும். இப்போ கேட்குறீங்களா எல்லாருக்கும்? தெரியல. சரி சரி ரைட். முதல்ல பஞ்ச நமஸ்கார மந்திரத்துல நாம வணங்கக்கூடிய தெய்வங்களா 5 தெய்வங்களை குறிப்பிடுறாங்க. அருகர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வ சாதுக்கள். இவங்கள பஞ்ச குறவர்கள் சொல்லுவாங்க. பஞ்ச குறவர்கள் சொல்லுவாங்க. இவங்க தான் வழிபடு தெய்வம். நமக்கு நம்முடைய முன்னோர்கள் யாரை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 5 பேரை தான் வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அததான் பஞ்ச நமஸ்கார மந்திரத்துல பஞ்ச அமிழ்தமாக சொல்லியிருக்காங்க. நமோ அரகந்தானம், அருகருக்கு வணக்கம். நமோ சித்தானம், சித்தர்களுக்கு வணக்கம். நமோ ஆயிரியாம், நமோ உபச்சாயம், நமோ லோயே, சர்வ கடைசியா சர்வ சாதுக்களுக்கும் வணக்கம். அருக பக்தி, சித்த பக்தி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அருகர், சித்தர். அதுக்கடுத்தது ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதத்தை. இவங்க 3 பேருக்கு சேர்த்து ஒரு பாடல் வணக்கம் சொல்லுகிறார். இப்போ திருத்தக்க தேவர் சங்க கால புலவர்களோட போய் உரையாடி இருக்கார். உரையாடும் பொழுது அவர்கள மூலமா நாம ஏதாவது தமிழ் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவருக்கு. ஒரு துறவி எந்த அளவுக்கு தமிழ் பற்றோடு இருந்திருக்காரு பாருங்க. இலக்கண நூல்களை கரகண்டவனா இருந்திருக்காரு, சங்க இலக்கியங்களை படித்திருக்கார். இருந்தாலும் பாண்டித்ய மிக்க புலவர்களோடு பேசும்பொழுது இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு சங்ககால புலவர்கள் கிட்ட உரையாடலான்னு போயிருக்கார் திருத்தக்க தேவர். அப்போ பேசிட்டு இருக்கும் போது இவருடைய பாண்டியத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தான் பாண்டித்யம் இருக்கு, தமிழ் ஞானம் இருக்கு, தமிழ் நூல் எழுதக்கூடிய திறமை இருக்கு, ஆனா உங்களுக்கு சிற்றின்பத்தை பாடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. பேரின்பத்தை பாடுங்க, வீடு பேரை பற்றி பாடுங்க. ஏன்னா நீங்க யாருமே இல்லறத்துல இல்லை. அதனால இல்லற சுவை சொட்ட சொட்ட பாடுவதற்கு உங்களுக்கு தெரியாது. அங்க இருக்க சங்க புலவர்கள் திருத்தக்க தேவர்கிட்ட கொஞ்சம் ஏளனமா பேசிட்டாங்க.
ஏன்னா இவர்கள் பெண்களை நுகத்தடி தூரம் இடையில் வைத்துதான் வழிபடக்கூடக்கூடிய இடத்தில் கூட அந்த இடைவெளியை பயன்படுத்தியவர்கள். முழுக்க முழுக்க மனு தர்மத்திலே சமண தர்மத்தின்படி பெண்களை தாயாக, சகோதரியாக, அன்னையாக பார்த்தவர்கள். அப்ப பெண்ணின்பத்தை அனுபவிக்காதவர்களால் எப்படி சிற்றின்பத்தை பாட முடியும் என்ற கேள்வி அந்த திருத்தக்கதேவரிடம் அவர் நேராக சென்று தன்னுடைய குருவிடம் சொன்னார். குரு என்ன சொன்னார்? இந்த முறையை நாம் நீக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பாடல் புனையக்கூடிய திறன் நம்முடைய சீடனாகிய திருத்தக்கதேவருக்கு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே நீயே இந்த காப்பியத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கு இருந்தாலும் தகுதி இருக்கிறதா நம்முடைய சீடனுக்கு என்று நினைத்து பார்க்கும் பொழுது நரி ஒன்றும் குறுக்கால் ஓடி. உடனே சீடன் திருத்தக்கதேவனை பார்த்து குரு சொன்னார், இந்த நரியை வைத்து ஒரு சிறிய காப்பியம் ஏற்றுக என்று சொன்னார். நரி குறுக்கால் ஓடும், அதை வச்சு எப்படி ஒரு காப்பியம் சொல்லுங்க. நரி குறுக்கால ஓடுக்கு எப்படி நம்ம ஒரு காப்பியம் எழுத முடியும்? நரியை வச்சு. நரிக்கும் நம்முடைய சமண தர்மத்துக்கு என்ன தொடர்பு? நரியனார் பட்டப்பாடு நாம் தான் படவும் வேண்டுவோம். ஒவ்வொரு பாடலையும் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை வைத்து திருத்தக்கதேவர் அழகாக ஒரு பாடலை எழுதினார். ஒரு சிறிய நூலை வடித்து தந்திருக்கிறார். அதை பார்த்து அவருடைய குரு இதற்கு நரி விருத்தம் என்று பெயர் வைத்து உனக்கு காப்பியம் ஏற்றக்கூடிய அத்தனை திறமைகளும் இருக்கிறது, நீயே கவியேற்றுக என்று சொல்லி சீவகன் கதையை காப்பியமாக படைக்க அவருக்கு உத்தரவிட்டதாகும். திருத்தக்கதேவர் 8 நாட்களில் 3145 பாடல்களை 13 இளம்பகங்களாக வைத்து ஒரு பெரும் காப்பியத்தை எழுதினார். அவருக்கு இருந்த அந்த ஞானத்தை எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும். நம்மளால ஒரு கடிதாசி எழுத முடியல. நீங்க வேணா நினைச்சு பாருங்க, இப்ப என்ன நடந்தது, நாளைக்கு யாராவது எனக்கு ஒரு கடிதம் எழுதி வேணாம் அப்படின்னு நிற்கும் இல்லைங்களா? வகுப்புல ஒரு பையனுக்கு பசு பற்றி கட்டுரைப்படுத்தி போயிட்டான். கேட்டது தென்னை மரத்தை பற்றி குறிப்புரைகள் கட்டுரை எழுதி கேட்டான். இவன் படிக்கும் பொழுது பசு, கேட்ட கேள்வி தென்னை மரம். இவன் என்ன பண்ணா, பசுவை பற்றி கட்டுரைலாம் எழுதி கொடுத்துட்டு பசு பால் கறக்கும், 4 கால்களை உடையது, உள்ளை மேலும், பசும் பால் உடலுக்கு நல்லது, எல்லாத்தையும் எழுதி இப்படிப்பட்ட பசுவை தென்னை மரத்திலே கயிறு போட்டு கட்டுவாங்க. இவன் படிக்கும் பொழுது பசு கட்டு, கேட்டது தென்னை மரம். இந்த எப்படி படிச்சத டேலண்டா அதை நினைச்சுட்டான் பார்த்தீங்களா? உடனே ஆசிரியர் மார்க் போட்டுதானே ஆகணும் இல்லைங்களா? அந்த மாதிரி திருத்தக்கதேவர் அழகாக அறிவுறுத்த பாடின உடனே அதை பார்த்த உடனே திருத்தக்கதேவர் ஆகா திறமையான ஒரு மாணவன் அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டு எழுதுற 8 நாள் எழுதிட்டார். படிச்சு பார்த்துட்டு எழுதிட்டு அரங்கேற்றம் பண்ணிட்டார். சங்கப்புலவர்கள் இருக்கக்கூடிய அவையிலே திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணி அரங்கேற்றம் செய்த போது அதில் இருக்கக்கூடிய காமச்சுவையை பார்த்துவிட்டு ஆகா நீங்கள் பால பிரம்மச்சாரியாக இருக்கிறீர்கள், ஆனால் பெண்களை அனுபவித்தது போலே இதிலே காமச்சுவை சொட்ட எழுதியிருக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே பால பிரம்மச்சாரியா என்று ஒரு கேள்வி எழுதிட்டார். திருத்தக்கதேவருக்கு தன்னுடைய தவத்தின் வலிமையினாலே நான் பால பிரம்மச்சாரியாக இருந்தால் இந்த காய்ச்சிய இரும்பு என்னை சுடாமல் போவது என்று காய்ச்சிய இரும்பை தழுவுகிறார். அவர் கைகள் ஒன்றுமே ஆகும். தவத்தினுடைய வலிமை. அப்பொழுதுதான் சங்க புலவர்கள் மண்டியிட்டு உங்களுடைய பிரம்மச்சரியத்தை நாங்கள் ஐயுற்றது மிகப்பெரிய தவறு என்று அவரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார். அப்படி பால பிரம்மச்சாரியாக இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தினால் உலக வாழ்க்கையை உணர்ந்து அவர் ஏற்றிய காப்பியம்தான் சீவக சிந்தாமணி. இதிலே 27 என்று ஒரு இடத்திலே ஒரு பாடலிலே உரைக்கிறார். 27 முத்துக்களை மாலையாக தொடுத்ததாக ஒரு கவியிலே எழுதுகிறார். ஏன் இவர் 27ஐ தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று நச்சினார்க்கினியே தன்னுடைய உரையிலே எழுதுகிறார். இவர் 27 என்று குறிப்பிடுவது 27ஐ 10ஆல் பெருக்க வேண்டும், 270 வருகிறது. அந்த 270ஐ மீண்டும் 10ஆல் பெருக்கினால் 2700 வரும். ஆக இவர் சிந்தாமணியில் ஏற்றிய பாடல்கள் 2700 என்பதை குறிப்பதற்காக 27
27 முத்துக்களை வைத்து மாலை கொடுத்ததாக இந்த காப்பியம் எழுதப்பட்டதாக ஊவேசா நச்சினார்கினியர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அப்போ 3145 பாடல்கள் எப்படி வரும் என்று சொன்னால், பின்னால் ஒருவர் சொல்கிறார், கந்தியார் என்ற ஒரு சமண பெண்பால் துறவி இருந்திருக்கிறார். அவர் இந்த சிந்தாமணியில் ஊறி 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 எங்கெல்லாம் கூடுதலாக கவி எழுத முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் அவர் மீதமுள்ள பாடல்களை ஏற்றி 3145 இந்த பாடல்கள் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக திருத்தக்கதை இயற்றிய 2700, மீதமுள்ள கவிகள் 3145 2700 போனா எவ்வளவு சொல்லுங்க? அந்த பாடல்கள் எல்லாம் கந்தியார் என்ற பெண் துறவி எழுதியதாக ஒரு செவிவழி செய்தி இருக்கிறது. அதற்கு உண்மை என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், சில இடங்களில் ஜீவன் கூடுதலாக காம இன்பம் பெற்றதாக பிற பெண்களிடம் காமம் பயந்தவனாக எழுதியிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு என்பதை திருத்தக்கதேவர் அப்படிப்பட்ட கவியை எழுதவில்லை என்றும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார். அதுபோல இடங்கள் புனைந்த இடம் என்று ஸ்ரீபுராணத்தை படித்து பார்த்துவிட்டு ஸ்ரீசந்திரனார் தன்னுடைய கவியிலே அது இடை செறிதல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப முதல் பாடலுக்கு வருவோம். எல்லாருமே இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், பகவான் தான் படைத்தான்னு சொல்றாங்க. அங்க இந்து தர்மத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் என்று கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று சொல்கிறார். நாம கூட பேச்சு வழக்க கேட்டுக்கிறோம், ஏன்னா இப்படி படைச்சாலும் கடவுள் அப்படி இல்லைங்களா? அப்போ படைத்தல் என்பது கடவுளுடைய தொழில் நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம யாரும் படைக்கல, இந்த உலகத்தை யாரும் படைக்கல. இந்த உலகத்தை ஒருத்தன் படைச்சானா அவன் எங்க இருந்து படைச்சான், அவன் எங்க நின்று இந்த உலகத்தை படைச்சிருப்பான்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? லாஜிக், சாதாரணமான லாஜிக். ஆக இந்த உலகம் அனித்தியமானது. அதுதான் சமண தர்மம் முதல்ல இந்துக்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை எங்க தொடங்குறாங்கன்னா, இந்த உலகம் நிலைவேறுடையது, இதை யாரும் படைக்கவில்லை, இது அனித்தியமானது. ஆனா இந்துக்கள் என்ன சொன்னான்? பகவானால படைக்கப்பட்டது இந்த உலகம், இதில் உள்ள ஜீவராசிகள் அத்தனையும் படைக்கப்பட்டது, கடவுளால சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசி மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது, உன்னுடைய ஆசைக்காகவே படைக்கப்பட்டது. சமணம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் தாம் செய்த நல்வினை தீவினையின் பயனாக 84 லட்சம் யோனி வித்தியாசத்திலே தானாக பிறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பிறவிக்கும் மற்றொருவரும் காரணமே இல்லை. அதெல்லாம் முதல்ல திருத்தக்கதேவர் தன்னுடைய காப்பியத்தினுடைய தொடக்கத்தில் சொல்றார், மூவா முதலா உலகம். இந்த உலகம் மூப்பு பிறப்பு இல்லாதது, தொடக்கம் முடிவு இல்லாதது. மூவா முதலா, இது ரெண்டு எதிர்மறை பெயர் சொல்லினுடைய அடுக்குகள். மூவா முதலா, உலகம் ஒரு மூன்றும் ஏற்ற தாவாத இன்பம். திருத்தக்கதேவருக்கும் அவருடைய குருவுக்கும் ஒரு போட்டி வந்தது. அவரு ஒரு பாட்டு எழுதினார், திருத்தக்கதேவர் ஒரு பாட்டு எழுதினார். முதல்ல பாட்டு யாரை பத்தி எழுதணும்? அருகரை பத்தி எழுதணும். அப்புறம் தான் சித்த பகவானை பத்தி எழுதணும். திருத்தக்கதேவர் சித்த பகவானை பத்தி எழுதினார், அவருடைய ஆசிரியர் அருகரை பத்தி எழுதினார். அருகரை பத்தி எழுதின பாட்டை விட சித்தரை பத்தி எழுதின பாட்டு சிறப்பாக இருந்தால பரவாயில்ல, நீ மேல வைக்கிட்டார். இந்த சிந்தாமணியில ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. சித்த பகவானை வணங்கக்கூடிய பாடல் முதலிலும் அருக பகவானை வணங்கக்கூடிய பாடல் இரண்டாவது இருப்பதற்கு காரணம், அந்த பாடலுடைய சிறப்பு தன்மையை குறித்து குருவினுடைய கட்டளைக்கு ஏற்று திருத்தக்கதேவர் இயற்றிய மூவா முதலா என்ற பாடல் முதலிலும் செம்பொன் பிரிவின் என்று சொல்லக்கூடிய அருக வணக்கம் இரண்டாவதுமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த கவியை எழுதும் பொழுது என் வீட்டில் நடந்ததே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அருகரை வணங்கி தானே சித்தரை வணங்கணும். சித்தருக்கு அருகருக்கு என்ன வித்தியாசமும் உங்களுக்கு தெரியும். அருகரை வணங்கிட்டு சித்தரை வணங்கணுமா, சித்தரை வணங்கிட்டு அருகரை வணங்கணும். சித்தரை தான் மேல் உலகத்தில் இருக்கா, சித்த சிலாகத்தில் இருக்காங்க, உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அவங்கதான். இருந்தாலும் குணத்தினால் சிறப்புகளால் அருகர் வணக்கம் முதலில் இடம்பெறுகிறது. என்ன அருகருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு? அருகர் தான் திவ்ய தொழில் எழுப்ப முடியும். சமோசனம்
அருகர்களுக்கு தான் உண்டு. அருகர்களுக்கு தான் அஷ்டமகா பிராப்தி உண்டு. அருகர்களுக்கு தான் பஞ்சகல்யாணம் உண்டு. அருகர்கள் தான் உருவத்தோடு அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறார்கள். உருவம் இல்லாதவர்கள் சித்தர்கள். சித்த சிவாகத்திலே உயர்ந்த இடத்திலே இருப்பவர்கள் சித்த பரமேஸ்வரிகள். எந்த விதத்திலும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் அருகர்களுக்கும் குறைவு தாழ்வு பார்க்க முடியாது. சில குணங்கள் அருகர்களுக்கு இருப்பதனால் அருகரை நாம் முதலாக வணக்கம். சித்தர்களுக்கு உருவம் இல்லை, அருகர்களுக்கு உருவ வழிபாட்டுக்கு ஏற்றவர்கள் அருகர்கள், உருவ வழிபாடு இல்லாதவர்கள் சித்தர்கள். சித்த வடிவத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு லாஞ்சனம் மட்டும், ஒரு வடிவம் மட்டும் உள்ள பகவான் இருக்க மாட்டார். அப்போ மூவாம் முதலாம் உலகம் இருந்து சித்தரை வணங்கக்கூடிய பாட்டு அதை முதல்ல வச்சிருக்காங்க. ஏன் வீட்டு என்ன நடந்துருக்காங்க? எனக்கு முதல்ல ஒரு பையன் பிறந்தான். பையன் பிறந்தவுடனே அப்பாண்டைநாதர் தான் நமக்கு குலதெய்வம். அப்பாண்டைநாதர் பேரை வச்சுட்டோம். அப்புறம் ஒரு பையன் பிறந்தான். விழுக்கத்திலே ஆதீஸ்வரர், வேறுநாமூரே ஆதீஸ்வரர். 2 ஊரும் சொந்த ஊர் இருந்தாலும் அங்க இருக்கிற மூலவர் பெயரை வைக்கணும்னு ஆதீஸ்வரர்னு பெயரை வச்சுட்டாங்க. அப்ப 23வது தீர்த்தகரர் முதல் பையனாகவும், முதல் தீர்த்தகரர் அடுத்த பையனாகவும் பேர் வந்துருச்சு. இப்ப இந்த காப்பியத்தை பார்க்கும் பொழுது சித்தர் முதல்ல இருந்திருக்கலாம். சித்தவனுக்கு முதல்ல இருக்கு, அருகர் வணக்கம் அடுத்து இருக்கு. கொஞ்சம் மாறி இருந்தாலும் கூட இது பெரிய பேதமாக நினைக்க வேண்டாம். அப்போ சித்த வணக்கத்திலே என்ன சொல்கிறார் என்றால், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த சிந்தாமணியுடைய சிறப்பை ஒரு இடத்துல ஒரு கவிஞர் சொல்றான். உலகத்திலே வெறுத்து போயிட்டான் சார். வெறுத்து போனான். அவன் ஒரு பாட்டு பாடுறான். இதுல அவன் வெறுத்ததுல சிந்தாமணி முதல்ல நிக்குது. அதான் பியூட்டி. திருத்தக்க மாமுனி சிந்தாமணி, கம்பர் விருத்த கவித்திரமும் வேண்டாம், கம்பராமாயணம் வேண்டாம்னு சொல்லி முதல்ல தொடங்கியிருந்தானா அதுக்கு பெருமை. ஆனா அவனுடைய மனசுல உதித்ததுல சிந்தாமணி தான் முதல்ல நிக்குது. என்னது? திருத்தக்க மாமுனி சிந்தாமணி, கம்பர் கவித்திரமும் வேண்டே, முருத்தக்க கொங்குவேன் மாக்கதையும் கூறேன், குரல் அணுகே எங்களில் எஞ்ஞாயிர் எமக்கு. திருத்தக்க சிந்தாமணி வேண்டாம், கம்பன் எழுதின கம்பராமாயணம் வேண்டாம், கொங்குவேலில் எழுதின பெருக்கதையும் வேண்டாம், திருக்குறளும் வேண்டாம். ஞாயிறு கிழக்க உச்சாயினா மேற்க உச்சாயினா வாழ்க்கையை வெறுத்து போனவனுடைய மனசுல கூட பூர்ணமா முதல்ல இடத்துல பிடிச்சது சிந்தாமணி. அதனால சிந்தாமணியுடைய சிறப்புக்கு இது ஒரு காரணமா சொல்லுவாங்க. முதல் பாடல்ல மூவா முதலா உலகம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ஆபு அறவாழியினுடைய உரையில் அதை தான் சொல்ல வந்தார். எந்த பாடம் தொடங்கினாலும் அதுல உலகம் என்பது ஒரு நல்ல மங்கள சொல். அந்த உலகம்ன்ற வார்த்தையை போட்டுதான் தன்னுடைய காப்பியத்தை தொடங்குவாங்க. அதனால மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த அப்படின்னு போட்டு உலகத்தை பார்த்து தொடங்கி இருக்கிறாரு. அந்த உலகலாம் என்ற மங்கள சொல்லினுடைய அடுத்த அடி உலகம் ஒரு மூன்றும் ஏத்த. 3 உலகம் எது எதுங்க? 3 உலகம் சமணத்தில் சொல்லியிருக்காங்க. எது எது சொல்லுங்க சொல்லுங்க. அதோலோகம், மத்தியமலோகம். இந்த 3 உலகத்துக்கும் நாயகன் யாருங்க? அருக பகவான். அதனால்தான் மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்று. 3 உலகத்துக்கு நாயகன் அவர் தான். 3 குடைகள் உடையவர். என்னங்க? 3 குடைகள். சகல பாட்டு 3 குடை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க நோட்டு வச்சு கூட எழுதிட்டு வந்துடலாம். இதெல்லாம் திருப்பி கிடைக்காது. 3 குடைகள் பகவானுக்கு வைக்கிறாங்க திருவிழாவின் போது. இந்த 3 குடைகள் எதை குறிக்கிறது? இதெல்லாம் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். சந்திராதித்யம், நித்திய வினோதம், சகல பாட்டு. 3 குடைகளை தான் அந்த 3 குடைகளா வைக்கிறாங்க. ஆனா அம்மனுக்கு 3 குடைகள்
கிடையாது, பகவானுக்கு மட்டும்தான். இந்த மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏற்ற தாவாத இன்பம். நாம அனுபவிக்கிற இன்பம்லாம் சின்ன இன்பம், நீர்க்குமிழி போல நாம் அனுபவிக்கிற இன்பம்லாம். ஆனா பகவானது பேரின்பமானது தாவாத இன்பம், குறைவில்லாத இன்பம், பேரின்பம். அதுதான் தாவாத இன்பம். தலையாயது தண்ணி எய்தி ஓவாது நின்ற குணம். குணம் இருக்கணும் சார், மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும். அது சிலர் சொல்லுவாங்க, கோவம் வந்து திட்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ள போனேன், என்னங்க உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ திட்டா நீங்க கம்முன்னு இருக்கீங்க எப்படிமா அப்படின்னு. உண்மையிலே பொறுமைக்கு அவார்டு உங்களுக்கு தான் தரணும் சார். அது நல்ல குணம் இருந்தால் நல்லா செய்யும், குணம் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போடும். எதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அது ஒரு குணகட்ட கத்திரிக்காய், குணகட்ட கத்திரிக்காய் அப்படின்னா. அப்போ நல்ல குணங்கள் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய குணங்கள் மாறக்கூடாது. உங்ககிட்ட ஒரு அருமையான அமைதியான குணம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த அமைதியை தூண்டுற மாதிரி உங்களுக்கு கோபம் வர மாதிரி யாராவது நடந்துட்டா கூட கோபம் வர வைக்கிறது அவர் வேலை. அமைதி என் குணம், என் குணத்திலிருந்து நான் எப்பயும் இறங்க மாட்டேன்னு நாம முடிவு பண்ணிக்கணும். இது மூலமா நம்ம பாடத்தினுடைய செய்திகளை கற்றுக்கணும். யாரும் உன் குணத்தை மாத்திரக்கூடாது. அவர் டென்ஷன் பண்ணிட்டார், அதனால நான் அவ்வளோ கோபம் ஆயிட்டேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்க குணத்திலிருந்து நீங்க குறையக்கூடாது. அப்போ இங்க என்ன சொல்றாரு, குணத்தின் ஓவாது நின்ற குணத்தின் ஒள்நிதி செல்வன் என்ப. அப்ப குணம் எத்தனை குணம் சார் அறுதிருக்கு? நான் ஒரு திருக்குறளை சொல்றேன், என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப எத்தனை குணம் இருக்கு பகவானுக்கு? 8 குணங்கள். அந்த 8 குணங்களை பத்தி எல்லா காப்பியும் பாடும். ஜீவகன் எப்படி சார் சொல்றாரு திருத்தக்கதையில, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணங்களை எண்ண முடியல சார், அவ்வளவு குணம் இருக்கான். குணத்தொகையான் அப்படின்றாரு. குணத்தொகையான், தொகையா இருக்கான் அவங்ககிட்ட நல்ல குணம். குணத்தொகை மிக்கவன் ஜீவகன் சொல்றாரு. அப்படி பகவானது என் குணங்களை பத்தி ரொம்ப அழகா இங்க சொல்றாரு. அதனாலதான் நச்சினியாருக்கு இந்த 8 குணத்தான்னா 8 குணம் என்னன்னு அவருக்கு தெரியல. போய் சித்தாமூர்ல போய் உட்கார்ந்து நம்ம பண்டிதர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற பிற்பாடுதான் உரை எழுதினார். என் குணங்கள் யாரு? என் குணத்தால் நிறைந்தான். எவர வருங்க? என் குணத்தால் நிறைந்தான். மேருமந்திர புராணத்தில் இப்ப குணங்களால் நிறைந்தவனை வணங்கும் பொழுது அவன் குணம் நமக்கு கிடைக்கும். குணங்களே இல்லாத வேறு அம்பும் கத்தியை வச்சிருக்கிற கடவுள்கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா அவர்கிட்ட இருக்கத்தான் நமக்கு கிடைக்கும். அதனால குணத்தால் நிறைந்த பகவானைத்தான் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணத்தொகைக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை சொல்றார். 8 குணங்கள் என்ன? அனந்த சதுஷ்டியம் சொல்லுவாங்க. 4 வகை குணங்கள். அது என்னன்னு யாராவது தெரியுங்களா? 4 வகை குணங்கள். அனந்த ஞானம், அவ்வளவுதான், அருமையா சொல்றாரு. அதான் கூட அழிவின்மை, கோத்திரமின்மை, நாமமின்மை சேர்த்துட்டீங்கன்னா 7 குணங்கள் வரும். அதுதான் 7 குணங்கள் வந்துருக்குன்னா அதுக்கு அடுத்தது அனந்த வீரியம் சேர்த்தீங்கன்னா 8 குணங்கள் வரும். அந்த 8 குணங்களை உடையவர் அருக பகவானை தவிர வேற யாரும் இல்லை. அதே குணங்கள் சித்த பகவானுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த 8 குணங்கள் நான் என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் கேட்டுங்க. கடையிலா ஞானம். கடையிலான்றது என்ன சார் அர்த்தம்? அளவிட முடியாத. நமக்கு இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா சிந்தாமணியில ஒரு 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 கடுகளவு தெரியும் சொல்லிடலாம். அவர் ஜீவனா ஓரளவு சிந்தாமணி சொல்லுவார் சார், எண்ணிடலாம். இப்ப நீங்க வேறு மந்திர புராணத்தில் அவங்க வேறு மந்திர புராணத்தில் சிறப்பாக சொல்லுவாங்க. இப்ப இவங்க வந்திருக்காங்க வாசுகி, அவங்க எல்லா காப்பியத்திலும் ஓரளவு அப்படி சொல்லிடலாம். அப்ப நம்முடைய அறிவுகளை நம்முடைய திறமைகளை எண்ணி அளவிட்டு விட முடியும். ஆனால் பகவானுடைய ஞானத்தை பகவானுடைய அறிவு கடலை நம்மால அளவிடவே முடியாது. அந்த கடையிலா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அளவிடவே முடியாத அப்படின்ற அர்த்தம். அப்ப கடையிலா ஞானம். இந்த கடையிலா ஞானத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? வாலறிவு. வாலறிவு. வாலறிவன் நற்றால் தொழார்
ஏனி. அது முதல் வரி யாரெல்லாம் சொல்லுங்க. கற்றதனலாய பயன் என்கொள். யார் சார் சொன்னது? அருமப்பா. கற்றதனலாய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் ஏனி. இந்த ஒரு பாட்டு போதும் சார். திருக்குறள் சமண நூல் தான் சொல்றது. படிச்சதுனால என்னடா பிரயோஜனம், நீ நல்ல வேலைக்கு போனது புத்தகந்தர் சொல்லல. படிச்சதுனால என்ன பயன்? பகவான வணங்கணும். அதான் முடிந்த முடிவா அவர் சொல்றாரு. படிச்சவனுக்கு அழகு பகவான் கிட்ட போய் நில்லு. அதுவும் எந்த பகவான் கிட்ட? வாலறிவை உடைய அருகக்கடவுளை வணங்குன்னு சொல்றாரு. அப்ப இது எந்த நூல்? யார் இயற்றிய நூல்? எந்த மதத்தினுடைய நூல்? அதை சொல்ல மாட்டான். வாலறிவுன்னா என்ன அர்த்தம்? வரம்பற்ற அறிவை உடையவன். அவன் சொல்ற கருத்து அவ்வளவுதான். வரம்பற்ற அறிவு சிவனுக்கு இருக்கு, பெருமானுக்கு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இந்த இடத்துல வாலறிவன் ஆகிய அருக பகவான் இவன் தெளிவா சொல்றான். அதுதான் பொது நோக்கில் எழுதியது திருக்குறள். மூவா முதலா உலகம் ஒரு மூன்று மேற்க தாவாத இன்பம் என்று கணக்கு சமண கணக்கர் வழியாக சொன்னது சிந்தாமணி. அப்போ கடையிலா ஞானம், கடையிலா காட்சி, கடையிலா இன்பம், கடையிலா ஆற்றல், அழியா இயல்பு, ஆயுள், நாமம், போக்கியம். இந்த 8 குணங்களை தான் திருத்தக்க தேவர் முதல் பாடலிலேயே சித்த பகவானை வணங்கும் பொழுது எப்படி சொல்றார்? ஓவாது நின்ற குணத்து ஒள் நிதி செல்வன் என்ப. செல்வன் என்று சொல்லும் பொழுது அது ஆண் பகவானை குறிக்கிறது. நகரை இட்டு போட்டு வந்ததுனால அது ஆண்பால். அப்ப சித்த இடத்திலே இருக்கக்கூடிய கடவுளை வணங்குகிறது. அப்படி சொல்லி முடிச்சுட்டு தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்க்கும். அந்த சித்த பகவானுடைய பாதம் யாருடைய தலை மீது இருக்கிறது என்றால் தேவர்களுடைய தலை மீது சென்னி வைத்து வணங்குகிறார்கள். இப்போ நம்ம சமண மதம் என்ன சொல்லுதுன்னா, பகவானை வணங்குறத காட்டிலும் பகவானுக்கு திருப்பாதங்களை வணங்குவது தான் முன்னிலைப்படுது. முழு உருவத்தை வணங்குவதை காட்டிலும் பகவானுக்கு பாதங்களை வணங்குற பாருங்க, அதுல இருக்கிற சிறப்புகள் எழுது. இந்த பாத பொருள்களை வணங்குற ஒரு வழிமுறையே வேற எந்த மார்க்கத்திலும் இல்லை, சமணத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்க எங்க போனாலும் பாத பொருள். இப்ப திருவண்ணாமலை மலையில மேல இருக்கு, பார்த்துருக்கீங்களா? திருவண்ணாமலை மலையில இருக்கு பாதம். அப்ப அந்த பாத புரட்சியை வைத்து வணங்கக்கூடிய வழிமுறை எங்க இருந்து தொடங்குச்சுன்னா சமணத்துல தான் தொடங்குச்சு. சமண வழி வந்ததுனாலதான் பஞ்சபாண்டவர்கள் ராமனுடைய பாத பொருள்களை வைத்து பரதன் அவன் காட்டிற்கு செல்லும் போது ராமனுடைய பாத பொருள்களை வச்சு ஆட்சி செய்கிறான் என்று சொன்னால் அவர்கள் சமண நெறிப்படி வந்தவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆமா சார். அந்த இப்ப கூட எங்க மலையில பாத்தீங்கன்னா பஞ்சனார்படி பஞ்சபாண்டவர் குகை ஏன் சொல்றாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் சமண நெறிப்படி வந்தவர்கள், சமண முனிவர்களை வணங்கியவர்கள். ஆகவே அவர்கள் சமண நெறிப்படி வாழ்ந்ததால்தான் அந்த பாத பொருளை வைத்து பரதன் ஆட்சி செய்தான் என்று சொல்வது இந்த பாடல்களை பார்த்துக் கொண்டு அவர்களும் அருக பகவானை வணங்கியவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்த பாட்டு இங்க பாருங்க. தேவாதி தேவனவன் சேவடி சேர்த்து மன்றே. சேவடி அடினா பாதம். அடுத்த பாட்டு செம்பொன் மறைமேல் பசும்பொன் எழுத்து இட்டதே போல். ஒரு பொன் மலை இருக்காமா, அந்த பொன் மலையில அதே செம்பொன் ஆணி வச்சு எழுதின எழுத்துக்கள் எப்படி இருக்குமோ அப்படி பகவானது திருமேனியிலே 1008 லட்சணங்கள் பொருந்தி கிடக்கலாம். இது பகவான் அருக பகவானுடைய வணக்க பாடல். செம்பொன் பிதிர்வின் மறைமேல் பசும்பொன் எழுத்து இட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறு 1008 அணிந்து. பகவானுடைய திருமேனியில பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தை தலைகீழா போட்ட மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அது திகம்பர திருமேனி, அதுக்கு ஒரு அடையாளம். ஏன் சார் அங்க முக்கோணத்தை போட்டிருக்காங்க மார்பிள? 1008 அழகுகளை உடையவன் அருகன் என்பதற்கு லாஞ்சனம். அது ஒவ்வொரு பகவானுக்கு லாஞ்சனம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அருக பகவான்
பொது பெயர். ரிஷபத்துல தொடங்கி மகாவீரர் வரை எப்படி லாஞ்சனம் கண்டுபிடிச்சாங்க? யாருக்கு எந்த லாஞ்சனம் எப்படி முடிவு பண்ணாங்க? இஷ்டம் போல பண்ணிட்டாங்களா? இல்ல, அவர்களுடைய வலது கால் ரேகை, கட்டை விரல்ல இருக்க ரேகையை வச்சு தேவர்கள் கண்டுபிடித்தாங்க. இவருக்கு வாகனம் ரிஷபம், இவருக்கு முதலை, இவருக்கு பூர்ணகும்பம் என்று லாஞ்சனத்தை அவர்களுடைய கட்டை விரல் ரேகையை வைத்து சொல்லியிருக்கிறார். சாதாரணமா வரல. அப்ப 1008 திருமேனியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், 1008 அதிசயங்களை தான் இங்க சொல்றாரு இந்த பாட்டுல. அம்பொன் பிதிர்வின் மறு 1008 அணிந்து வெம்பும் சுடரான். இந்த தங்கம் சூடுபடுத்தும் போது கொதிக்கும் போது என்ன ஜோலை இருக்குமோ அது போல கலர்ல இருக்காராம் பகவான். அப்ப யார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? பகவான் மகாவீர சந்தான காலத்தில் வாழ்ந்தவர் திருத்தக்க தேவர், ஜீவகன் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். அதனால பகவான் மகாவீரருடைய மேனி அழகு, மேனி நிறத்தை வச்சு பொன்னிறமானவர் பகவான் மகாவீரர். அதனால இந்த இடத்துல எப்படி கொண்டாந்து பாடுறாருன்னா, செம்பொன் பிதிர்வின்னு தொடங்குற பாட்டல்ல வெம்பும் சுடரின் சுடரான். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம், வெம்பும் சுடரின் சுடரான். கால சூரியன் கிட்ட இருந்து வர பருதி, இளம் பருதியிலிருந்து வர ஒளி கிட்டு அழகான பாட்டு. அது போல இருக்கான் பகவான் மகாவீரருடைய திருமேனியை பார்க்கும்போது. சுடரும் திருமூர்த்தி, மூர்த்தினாலே பகவான், திருமூர்த்தினா சாட்சாத் பகவான். திருமூர்த்தி என்ற பெயரிலே ஒரு அணை இருக்கு, திருமூர்த்தி அணை. அந்த திருமூர்த்தி என்பது அருக பகவானை குறிக்கக்கூடிய சொல். திருமூர்த்தி அணை. இங்க பாருங்க அழகா அந்த திருமூர்த்தினே போட்டு இருக்கார் திருத்தக்கதேவர். வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன் முடிமேல் அடி தாமரை வைத்தார். பகவானுடைய பாதம் கீழே படாதான். கீழே படுறதுக்கு முன்னாடி தங்கத்தால் செய்த தாமரைகள் அங்காங்க இருக்கும். அதன் மேலேயாக அதன் மீதும் கால வைக்காமல் பகவான் நடந்து செல்வாராம். அதை போல அழகாக உள்ள அருக பகவானை வணங்குகிறேன் பாருங்கள். இததான் திருக்குறளை ஒரு திருக்குறளை எழுதியிருக்காரு இந்த பாட்டு. யார் அந்த திருக்குறள் சொல்றாங்க சொல்லிட்டாங்க பாருங்க. மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீதி வாழ்வார். அப்ப தாமரை மலர் மீது நடந்தவன் அருக பெருமான். அந்த பாட்டை எடுத்தீங்கன்னா எல்லா இலக்கியத்திலையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும். மலர் மீது நடந்தவன் தாமரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர், உபாத்தியாயர், சர்வசாதகர். இவங்களை பாடும் பொழுது பன்மான் குணங்களுக்கு இடமாய், குணம் இருந்தாதான் அவங்களாம் ஆச்சாரியர்கள், சர்வசாதகர். நான் ஒன்று சொல்றேன், பகையும் நட்பும் இல்லாதவர் அருக பகவான் இல்லையா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். உங்களை ஒரு கேள்வி, நுட்பமான கேள்வி கேட்கிறேன். துறவிகளுக்கு நட்பு பகை இருக்குமா சார்? இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருப்பாங்களான்னு குந்தகந்தாச்சாரியார போய் நான் கேட்டேன். குந்தகந்தாச்சாரியாருக்கு நான் ஒரு குறள் எழுதினேன், நீ படிக்கியான்னு என்னை பார்த்து கேட்டேன். நீ போய் திருக்குறளை படி, துறவிகளுக்கு கோபம் ஆனவங்க ஆவாதவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றத அந்த குறளை சொல்லிக்கிறேன், நீ போய் படிச்சு பாருன்னு அனுப்பிட்டார். நான் போய் 1330 திருக்குறளையும் படிச்சு பார்த்து கடைசியா இந்த திருக்குறளை தான் அது விளக்கம் இருக்கிறார். நான் ஒரு முடிவு வந்தேன். 27வது திருக்குறள் நினைக்கிறேன். அந்த திருக்குறள் என்னன்னா, குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமெனும் குன்றேறி நின்றுட்டாங்க, குணத்தையே குன்றாக வைத்து அதன் மீது நிற்கிறாங்க. அவங்களுக்கும் கோபம் வருது சார். கோபம் எப்ப சார் வரும்? பகைவன் இருந்தாதான் கோபம் வரும். பகை என்ன வல்லத்தில் தோன்றாதான் கோபம் வரும். அப்ப முற்றும் துறந்த முனிகள் குணத்தொகையாக இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டுதல் வேண்டாமை உண்டு. குந்தகந்தாச்சாரியர் சொல்றாரு. அதனாலதான் இன்னும் அவங்க முனிகளா இருக்காங்க, அவங்க எல்லாம் அருகனா இருக்காங்க.
அருகனுக்கு வேண்டுதல் வேண்டாம இல்லை, துறவிகளுக்கு முற்றும் துறந்த துறவிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது என்பதைத்தான் குணமெனும் குன்றேறி நின்றார்க்கும் வெகுளி உண்டு. ஆனா அவங்க வெகுளி நம்மள மாதிரி 6 மாசம் 6 வருஷம் வாழ்நாள் பூரா இருக்காது, சன நேரத்தில் மறைஞ்சு போயிடும். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும், கணம்னா ஒரு சனம் வந்து போயிடும், அதுவும் நல்லதுக்கு தான் வந்து போகும். அப்போ பன்மான் குணங்கட்கு இடனாய் பகை நட்பொடு, பகை நட்பு ரெண்டும் உண்டு. யாருக்கு? ஆச்சாரியர்களுக்கு உண்டு, துறவிகளுக்கு உண்டு, உபாத்தியாயர்களுக்கு உண்டுன்னு திருக்குறள் சொல்றதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்குமா நாம சிந்திச்சு பார்த்தோம்னா திருத்தகதேவர் அதே சொல்லியிருக்காரு. ஆகையினால துறவிகள் இடத்திலும் கோபம் இருக்கும், பகை இருக்கும், நட்பு இருக்கும். அதனாலதான் சிலப்பதிகாரத்துல துறவியா வரக்கூடிய அடிகள் யாருங்க? கவுந்தி அடிகளுக்கு பாசம் இருந்தனால்தான் கோவலன் கண்ணகி விட்டு பிரிய முடியாம தான் துறவு வாழ்க்கையை விட்டுட்டு கண்ணகி மேல ஆசை வச்சுக்கிட்டு கண்ணகியினுடைய துயரத்துக்கு இறங்கி அவங்க பின்னாடியே போறாங்க. அப்ப சாரண பரிமர்சிகள் பார்த்துட்டு ஐயோ என்ன அவன் கோவலன் போய் மதுரையில கொலை பண்ணப்பட போகிறான், மதுரைய கண்ணகி எரிக்க போறா, இவருடைய வாழ்க்கை இப்படி துன்பமயமா இருக்க போது அவங்க மேல ஆசைப்பட்டு உன் துறவு விட்டு நீ அவங்க பின்னாடி போறையே அப்படின்னு இதை வெளிப்படையா சொல்லக்கூடாது. அவதிக்கானத்தினால உணர்ந்து அந்த சாரண பரமேஸ்வரி அந்த கவுந்தி அடிகளை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. மறைமுகமா சொல்லுவாங்க, பவம் தரும் பாசம் கெடுக கவுந்தி. என்ன அர்த்தம் அதுக்கு? ஆசையே துன்பத்துக்கு காரணமா கவுந்தி, நீ எல்லாத்தையும் விட்டு வந்த, திருப்பி நீ பாசத்துக்கு உண்டாயிட்ட, பாசம் ஒன்ன தடை பண்ணுது, அந்த பாசத்துல இருந்து விடுதலைக்கு பவம் தரு பாசம் கெடுக கவுந்தின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கண்ணகி விட்டு பிரிய முடியாமல் அவருடைய துறவையும் விட்டு விட்டு கண்ணகிக்காக இறங்கி சென்றார். அப்படி பன்மான் குடங்களுக்கு இடனாய் நன்கொடு இல்லான் தொன்மாண்பு அமைந்த புனை நல்லறம். நல்ல அறம் தான் சார். இதுல ஒரு எழுதிட்டாரு நச்சினார், அறம்னா என்னென்னோ விளக்கம் சொல்லியிருக்காங்க. அறம்னா சினவரம் சார், அவர் எழுதிக்கோங்க. அறம் என்றாலே சினவரம் தான், ஜினன் சொன்னதான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நன்மாண்பு பெற்றேன், இது நாட்டுதல் மாண்பு பெற்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப துறவிகள் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எத்தனை சார்? நம்ம இல்லறத்தாருடைய கடமைகள் எடுத்து படிச்சுன்னா அதை சொல்லியிருக்காங்க. 84 லட்சம் குணவிரதம். யாருக்கிட்ட? முற்றும் துறந்த துறவிக்கிட்ட இருக்க வேண்டிய குணநலன்கள் என்ன? 84 லட்சம் குணவிரதம், 100 கோடி மகாவிரதம், 1800 சீலாச்சாரம். இவ்வளோ இருந்தாதான் அவங்க துறவி. இப்போ அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் விதிவிலக்கா இருக்கலாம் கால சூழ்நிலைக்காக. ஆனா சமணர்களுடைய முக்கியமான கடமை என்னன்னா அந்த துறவிகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துறவிகளுக்கு சேவை செய்யணும், அந்த துறவிகளுக்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்யணும். அதுதான் உத்தம தர்மம். அதனால இருடி கணங்கள் வந்தால் அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்வது நேரடியாக நம்முடைய பாவ கணக்குகளை கழிப்பதற்கான ஒரு வழிமுறை. அதற்கு அடுத்தது சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவை அடக்கமா சொல்றாரு. ஒரு வாரம் பாத்திரம் சமையல் கட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தோம்னா கழுவி வச்ச பாத்திரம் கூட அழுக்காது இல்லையாமா? இல்லைங்களா? ஒரு மணி இருக்கு, துளக்கணும்னா பலபலன் ஆகும், அழுக்காகி போச்சுன்னா. அதுபோல நான் பாடின பாட்டில் நிறைய தும்பு தூசு சேர்ற மாதிரி சொல் குற்றம் பொருள் குற்றம் எது வேணாலும் இருக்கும். மணியை கழுவி பயன்படுத்தும் பொழுது அது அறிவார்ந்த செயலாக இருக்கும். அப்படி குற்றம் குறைகளுடைய பாட்டில் இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு உங்களுடைய அறிவால் துளைக்கி அதில் இருக்கக்கூடிய பொருள் குற்றத்தையும் சொல் குற்றத்தையும் நீக்கி ஆளுக என்று திருத்தக்கதேவர் எவ்வளவு பணிவா பாடியிருக்காரு பாருங்க. 8 நாள்ல 3145 பாடலை பாடி கம்பனுக்கே ஒரு அகப்பை கொடுத்து 10,000 பாடலை எழுத வச்ச அந்த மகா புலவன் எவ்வளவு தன்னடக்கத்தோட சொல்றான் பாருங்க. இவனை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம் நம்ம வீட்டில் நாம பெருமைப்பட்டுக்கிறோமே. அதை நினைச்சு நான் என்ன எங்க அப்பா என்ன பண்ணிடுவேன், எங்க அப்பா வச்சதை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் சேர்த்து வைக்கேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் வெந்நீர் கூட வைக்க தெரியாது, நான் எல்லாம் பட்டி தான்.
எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என் உழைப்பு தான் காரணம். அப்படி நான் 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 என்று சொல்வதை தவிர்த்தோம்னா நம்ம திருத்தக்கதர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய அறிவால என் பாட்டில் இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கி உத்தம பொருளை கொள்ளுங்கன்னு சொல்லி அவையடக்கத்தோட சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய மகான் பாருங்க. பவளமும் சங்கும் முத்தும் கடலிலே பிறப்பு. முத்து கடலை தான் பிறப்பு. அதனால அந்த சிப்பிக்கு எதுனா பயன் இருக்கா? உப்பு கடலை தான் கிடைக்குது, அதனால அந்த கடலுக்கு எதுனா பயன் இருக்கா? சந்தனம் காட்டில் தான் கிடைக்கும், அதனால அந்த காட்டுக்கு எதுனா பயன் இருக்கா? இல்லை. அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் பொருத்தம். நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணா இருந்தாலும் அது கட்டி கொடுக்குற வயசு வரும்போது அது இன்னொருத்தர் கட்டி கொடுத்துதான் ஆகும் இல்லைங்களா? நம்ம வீட்டிலே வச்சிருக்க முடியாது. நம்ம வீட்டில் தான் பிறந்த பொண்ணு, அதனுடைய பயன் நமக்கு பயன்படாது, அது இன்னொரு வீட்டுக்கு போய் தான் பயன் தரும். அதுபோல திருத்தக்கதேவர் பாடுறாரு, பவளமும் சங்கும் முத்தும் கடலிலே பிறப்பன, ஆயினும் அவை பிறந்த கடல் நீருக்கே உப்பு கறிக்கிறதுனால யாரா வேணாலும் விட்டுருமா? முத்து கடலை கிடைக்குது, ஐயோ உப்பு நீர்ப்பா, கடல் தண்ணியில போய் கிடைக்குது, அந்த முத்து வேணாம் யாரா விட்டுருமா? பவளம் விட்டுருமா? அது உப்பு நீரில் கிடைத்தாலும் அந்த பொருளுடைய அருமை கருதி நாம் பயன்படுத்துவதை போல, உப்பு நீர் போல என்னுடைய பாட்டில் குறை இருந்தாலும் முத்து பவளம் போல ஏதாவது பொருள் இருக்கு, அதை மட்டும் தேடி எடுத்துங்கன்னு திருத்தக்கதேவர் சொல்றாருன்னா இந்த அவை அடக்கம் எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க. இந்த அவை அடக்கம் பாடத்தை தொடங்கி வைத்தவரே திருத்தக்கதேவர் தான். இவருக்கு பின் தான் மற்ற காப்பிய புலவர்கள் இப்படி ஒரு அவை அடக்கம் எழுதணும் போலன்னு தெரிஞ்சு அவை அடக்கம் எழுத கற்றுக்கிட்டாங்க. இதன் பிறகுதான் 30 பாடல்ல பதிகத்துல இந்த காப்பியத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு சுருக்கத்தை சொல்றாரு. சச்சந்தன் மனைவி விஜயமாதேவி, அவங்களுக்கு பிறகுறவன் ஜீவகன். அவனுக்கு 8 பெண்கள் மணக்க போறான். 8 பெண்களை மணந்த பிறகு அவனுக்கு 8 பிள்ளைகள் பிறக்க போகுது. கட்டிகாரனுக்கு நாட்டை மீட்டெடுக்க போறான். மீட்டெடுத்த பிறகு நாட்டை தனதாக்கி கொண்டு போகிறான். அதன் பிறகு எல்லாத்தையும் துறந்து 30 வயசுலேயே துறவுக்கு போகிறான். இதான் சிந்தாமணி கதை. இந்த கதையை 30 பாட்டில் முதல்ல பதிகத்தில் பாடிடுறாரு. நான் இதெல்லாம் சொல்ல போறேன். 30 பாட்டில் 3000 பாட்டில் என்ன சொல்ல போறாரோ அதை சுருக்கி பதிகமாக, பதிகம்னா 10ன்னு அர்த்தம், இந்த 30 பாட்டுக்குள்ள சொல்லிடுறாரு. அந்த 30 பாட்டில் முத்தான இடங்களை மட்டும் நான் சொல்லிட்டு நான் கதைக்கு வந்துடுறேன். மீனேறு உயர்ந்த கொடி வேந்தனை வென்ற பொற்பின் தானேறு அணையான் உடன் சீவக சாமி என்பான். தானே காப்பியத்தில் படிக்கும்போது சீவகன் சிறுவன் தான். அவனுடைய சிறப்பை கருதி திருத்தக்கதேவர் அவனை என்னன்னு போட்டு கூப்பிடுறாரு, சீவக சாமி. அதான் சார் அந்த ஜீவகனை படிக்க 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 நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பண்பாடு வரும் சார். வேற எந்த காப்பிய தலைவனுக்கு இந்த சிறப்பு கிடையாது. கம்பன்ல இருக்கக்கூடிய ராமனை எத்தனை குறையோட படிச்சிடலாம் தெரியுங்களா? கம்பன் ராமன் கிட்ட எத்தனை குறை இருக்கு தெரியுங்களா? முதல் குறை வாலிய வதம் செய்தது, மறைந்து நின்று அம்பு போட்டது, கற்பு கரசியாக இருந்தது தன்னுடைய மனைவி சீதா பிராட்டியை அவருடைய கற்பின் மீது சந்தேகம் அடைந்து தீ குளிக்க செய்தது. சூர்பனகை அவள் மீது கோபப்பட்டு அவருடைய மூக்கருக்க இவன் உடன்பட்டது. புகனோடு சேர்த்து பிற உயிரை உண்ணக்கூடாது என்ற நிலை இருந்தும் மீனை உண்ணவன். இப்படி பல இடங்களில் ராமனை தடுமாற செய்யக்கூடிய கம்பன் ஒரு இடத்தில் கூட சீவகனை ஐயோ இப்படி செய்து விட்டானே என்ன அந்த காப்பியம் முழுவதும் ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது. சீவகனை ஒரு நூல், ஒரு குண்டூசி நுனி அளவு கூட அவன் செய்ததில் தவறு கண்டுபிடிக்க முடியாத ஒரு காப்பிய தலைவன் இருக்கிறான்னா தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்தில் மட்டுமல்ல சீவகனுக்கு இணையான ஒரு காப்பிய தலைவனை பார்க்கவே முடியாது. அதனாலதான் திருத்தக்கதேவரை சீவக சாமியினுடைய கதையை சொல்ல போகிறேன். அவனை சாமியாக உயர்த்தி நிற்கிறார், கடவுளாக உயர்த்தி நிற்கிறார். மீனேறு உயர்ந்த கொடி வேந்தனை வென்ற பொற்பின். மீன் கொடி உடையவன் மன்மதன், மன்மதனை வென்றவன் ஜீவகன். என்ன சார் சொல்றீங்க? ஒரு பெண்ணை மணந்த அவனுடைய தந்தை சச்சன் தான் காமத்துல மூழ்கி நாட்டை இழந்துட்டு தன்னை இழந்துட்டான். 8 பெண்களை மணந்த ஜீவகன் எப்படி மீன் கொடியை உடைய காமனை வென்றவன் சொல்ல முடியும்? நீங்க காம திலகன் பட்டம் பெற்றிருக்கான். எப்படி அவனை சொல்றாரு அப்படின்னா
காமத்தை துய்த்தவன் தான் தனக்கு உரிய இல்ல கிழத்தியிடம் மட்டும் காமத்தை துய்த்தவன். வேறு பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு தூய உத்தம மனிதன். அதனால அப்படி சொல்றார், மீனேர் உயர்ந்த பொடிவேந்தனை வென்ற பொற்பின் தானேர் அணையான் உளன் சீவக சாமி என்பான். அவன் புகழ் எப்படி இருக்கான்? நம்ம புகழ் இந்த குளத்தூர்ல இருக்குன்னா குளத்தூர் பேர்லையும் தெரியும். இப்போ நான் அம்பத்தூர் இருக்குன்னா அம்பத்தூர் வரலையும் தெரியும். நான் விழுதுக்கிறேன்னா விழுதுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நம்முடைய புகழ் எங்க பரவி இருக்குன்னு நம்ம 4 பேரை கேட்டால் சொல்லுவான். அதுலேயும் நமக்கு ஆவாதம் போய் கேட்டால் இன்னும் நல்லா சொல்லுவான் இல்லைங்களா? ஒருத்தர் உண்மையான புகழ் எது தெரியுங்களா? உண்மையான புகழ் எது தெரியுமா? ராஜேஷ் சார், உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்களை போய் கேட்டால் எங்கள் ராஜேஷ் அருமையான ஆள் சொல்லுவாங்க. என்ன போய் கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆவாத இருக்கான் அந்த உலகத்தில். பிரதிவாசவன் இருக்கான், நமக்கு சத்திரி இருக்கான். அவங்கிட்ட போய் கேட்கணுமா நம்மளை பற்றி? அவன் சொல்லுவான் எனக்கும் அவனுக்கும் சுத்தமாக ஆகாது, ஆனால் அருமையான மனுஷன். அப்படி பகைவன் எவனை பாராட்டுகிறானோ அவன் தான் உத்தம புருஷனும். அப்படி எந்த காப்பியிலும் எவனையும் பாராட்ட இவனை குலத்தோடும் கொல்ல துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டியங்காரன் ஜீவகனை கொண்டுட்டேன்னு போய் சொல்லும் பொழுது, அப்ப கட்டியங்காரன் சொல்றானா ஜீவகனுடைய குணத்தை, அருள் வழி ஆண்மை கல்வி அழகு அறிவு இளமை ஊக்கம் திருமலி ஈகை போகம் தின் புகழ் நட்பு சுற்றம். இத்தனை குணங்கள் யாருக்கிட்ட இருக்கலாம்? ஜீவகனுக்கு இருக்கலாம். திருப்பி என்னென்ன குணங்கள் சொல்ல பாருங்க. அருள் வழி ஆண்மை கல்வி, அருள் வழி ஆண்மை கல்வி அழகு அறிவு இளமை ஊக்கம் தின் புகழ் நட்பு சுற்றம் ஒருவர் இவ்வுலகில் யாரோ ஜீவகன் ஒக்கும் நீரார். இதை சொல்றது யாரு? கட்டிக்காரன். அவன் என்ன வேலை? குலத்தோட தீர்த்துன்னு இவனை ஆலோசி தேடிக்கிறான் நாடு புறம். இவனை கொண்டுட்டேன்னு மதன் போய் சொல்லும் போது கட்டிக்காரன் ஜீவகனை புகழ்ந்த பாட்டு. உண்மையிலேயே நாம் புகழுடையவனாக நல்லவனாக இந்த பூமியில் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பகைவனும் நம்மை பாராட்டும்படி நடந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அப்படி ஜீவகனுடைய புகழ் வானேற நீண்ட புகழான். அவனுடைய புகழ் வானத்தையும் தாண்டி செல்லக்கூடிய அளவு புகழ் பெற்றவனாக இருந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சிறப்பை நான் சரிதமாக தேனூறும் சொற்களால் பாடுகிறேன். அவர் சொல்றார் பாருங்க, வானேற நீண்ட புகழான் சரிதம் தன்னை தேனூர நின்று தெரிந்தார் அவையில் செப்பல் உற்று. சொற்கள் எப்படி எடுத்து போடுறாராம்? தேன் போல இனிக்கக்கூடிய சொற்களால பாடுறாராம். அப்போ ஓடாதானை உருமுக்குரல் உடையானை வாடாத வெற்றி மிகு சச்சந்தன் என்பான் வாடாத கற்பின் அவன் தேவி திசையை. இந்த பாட்டில் சிலம்புக்கும் இந்த சிந்தாமணிக்கு என்னடா வித்தியாசம்னா, சிலம்புல முதல்ல கண்ணகி அறிமுகப்படுத்துவாங்க, சிந்தாமணியில ஜீவகனை அறிமுகப்படுத்துறாங்க. காரணம் என்ன? கோவலனோட சிறப்பு பொருந்தியவள் கண்ணகி, அவதான் காப்பிய தலைவியா வரப்போறோம். இங்க அதே போல சச்சந்தனை முதல்ல அறிமுகப்படுத்தி அப்புறம் தான் விஜயமாதேவி அறிமுகப்படுத்துறாங்கன்னா எந்த விதத்திலும் சச்சந்தன் உயர்த்தம். அதை சொல்ல வர அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு, நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லு. தப்பு செய்யாத மனுஷங்கள் தப்பு செய்யும் பொழுது சுட்டி காட்டக்கூடிய பெரியவர்கள் இருக்கும்போது நம்ம தப்பை திருத்திக்கணுமா? தவறு சிறிதாக இருக்கும் போதே திருத்திக்கொண்டு சினிமா பாட்டு வருது. அப்படி தப்பு செய்யும் பொழுது அதை கேட்டு பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நம்முடைய தவறை திரித்து கொண்டால் நாம் நல்ல மனிதன். சொல்வதை கேட்காமல் போவன் எப்படி போவான்னா சச்சந்த மாதிரி போவான். எப்படி சொல்றாரு? சொல்லாறு கேளான் நனி சூழ்ச்சியில் தோற்றவார் செல்லாறு இழுக்கி சுடுகாடு அவன் சேர்ந்தவார். திசை எத்தனை சார்? திசைகள் எத்தனை? என்ன சார்? 20 திசையா? திசைகள் 8 10 4 என்னம்மா 10? என்ன சார் 10 திசை சொல்றாரு? நீங்க 4ன்றீங்க 8ன்றீங்க. நமக்கு நியூஸ் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் 4 தானேப்பா? 4 தானே கண்ணே? உன் கட்சி தான் நானும். அதான் நியூஸ் சொல்றாங்க. நியூஸினுடைய சுருமை தான் 4 திசைகளில் வரக்கூடிய செய்தி இல்லைங்களா? சரி போனா போது 4 8 சொல்றாரு, 8ஐயும் தாண்டி 10 சொல்றாரு. எது இதுல உண்மை?
நாம திருத்தக்க தேவரில் போயிடலாமா? அவர் எத்தனை சொல்றாரு பார்க்கலாமா? அவர் சொல்றதை ஏற்றுக்கலாமா எல்லாரும்? ரைட். நாளுற்ற நம்பி பிறந்தான் திசை பத்தும் நந்த. ஜீவகசாமி பிறந்த பிறகு அவனுடைய பிறப்பினுடைய புகழை 10 திசைகளிலும் புகழ்கிறார்களாம். அப்ப 10 திசை என்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்மேற்கு, வடமேற்கு, கிழக்கு, மேற்கு, 8 திசை வந்துருச்சுங்களா? 8 திசைக்கு மேல எங்க சார் போறது? மேல கீழே மொத்தம் 10. இந்த 10 திசைகளையும் ஜீவகன் பிறந்த பிறப்பை எண்ணி புகழ்கிறார்களாம். எப்படி பாடுறாரு? நாளுற்று நம்பி பிறந்தான் திசை 10 நந்த. புகழ்ந்த பிறந்தா இப்படி பிறக்கணும் இல்லைங்களா? பிறந்தா இப்படி பிறக்கணும். தோளுற்றோர் தெய்வம் துணையாய் துயர் தீர்த்தவார். பிறந்தது அவனுக்கு துன்பம் வந்துருச்சு, ஆனா அந்த துன்பத்தை தெய்வ துணையோட நீக்கலாம். அதான் சார் உண்மை. துன்பம் வந்தது வாழ்க்கையில. நாம கூட சொல்றேன், நானு அருகனுடைய பாதங்களை பற்றி கொண்டால் எப்பேற்பட்ட துன்பம் நம்ம விட்டு விலகும். அதுக்கு சாட்சி ஜீவகனுடைய வாழ்க்கை. அவனை மாதிரி சுடுகாட்டில் போய் தன்னந்தனியா கிடக்கிறான். பிறந்த குழந்தை கீழே கிடக்குது. சித்தி, சிங்கம், புலி, கரடி அத்தனையும் உருவுது. ஒரு க்ஷணத்துல கவி போடும். அந்த துயரை நாம் இன்னும் பார்க்கல. அந்த துயரத்தையே பார்த்தவன் ஜீவகன். அதனாலதான் சொல்றார், தெய்வம் துணையாய் துயர் தீர்த்தவாறும். தெய்வம் என்ன பண்ணும் சார்? போயிட்டே இருக்கீங்க, ஆட்டோக்காரன் ஒரு செகண்ட்ல நம்ம தூக்கி அப்படி ஓரம் போட்டுருப்போம். மோதல் மாதிரி வந்த ஒரு செகண்ட்ல நாம ஜெயிக்கிறோம், தப்பிக்கிறோம்னா அங்கதான் சார் நாம செய்த புண்ணியம் நிக்குது. அங்கதான் நாம செய்த புண்ணியம். மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. டாக்டர் என்ன பண்றான்? ஐசியூல இருக்காரு. பேனா நுனி எடுத்து இந்த கண்ணில் குத்துறாரு. உடம்புல எங்க உணர்ச்சி இல்லைனாலும் இந்த இடத்துல உணர்ச்சி இருக்கான் பாருங்க, பேனா முனையால குத்துறேன். அவருக்கு ஒண்ணுமே இல்லை, சான்ஸ் ரொம்ப குறைவுறாரு. மறுநாள் போனா கங்க்ராச்சுலேஷன் சார், அவருக்கு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணுறது, அவர் ஜெயிச்சிட்டாரு, உயிர் போயிட்டார். அவனே ஒண்ணும் இல்லைன்றான், அவனே மறுநாள் சூப்பர் ஆயிட்டாருன்றான். அப்ப புண்ணியம் பாவம் பிறண்டு பிறண்டு வரும்பொழுது அதுக்கேற்ற புண்ணிய பாவம் நமக்கு கிடைக்குது. அததான் சொல்றாரு, தெய்வம் துணை இருக்கும்போது நமக்கு எந்த துன்பமும். அப்படி ஜீவகன் பெற்ற வெற்றிகள் அத்தனைக்கும் காரணம் அவனுடைய நல்வினையும் தெய்வம் துணை நின்றதாகும். அவன் தெய்வ துணை எங்க கண்டுபிடிச்சா? நீங்க ஒரு இடத்துல சொல்லலாம். செண்பகமாலை வடிவுல விஜயமாதேவிட்ட வந்தது சாட்சாத் தர்மதேவி. தர்மதேவி நேரா வர முடியாததுனால யார் மூலமா வந்தா விஜயமாதேவி நம்புவாள்னு அவருடைய தோழி செண்பகமாலை வடிவில் வந்ததாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார். அப்படி நாளுற்ற நம்பி பிறந்தான் திசை பத்தும் நந்தர் தோளுற்றார் தெய்வம் துணையாய் துயர் தீர்த்தவார். அப்போ உங்களுக்கு வர துயர் தீர்க்கணும்னா நீங்க யார்கிட்ட போனோம்? பகவான்கிட்ட பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தால் நம்முடைய துயர் நீங்கும். விஞ்சைக்கு இறைவன் மகன் வீணையில் தோற்றவார். அடுத்தது ஒரு இடம் சொல்றார் சார். நான் வேகமா போயிடுறேன், சின்ன சின்ன இடங்களை மட்டும் சொல்றேன். காந்தரதத்தையோட வீணை போட்டி ஜீவகன் நடக்குது. வீணை போட்டியில அத்தனை அரசர்களும் தோற்று செல்கிறார்கள். ஜீவகன் என்ன பண்றான்? இந்த நாட்டில் ஒரு பெண்ணை வீணையில வெல்வதற்கு ஒரு ஆண்மகன் இல்லையா? இது விஜயமா நகரத்துக்கு இழுக்கு இல்லையான்னு நினைக்கிறான். ஏமாங்க அந்த நாட்டுக்கு இழுக்கு இல்லையா சார்? ஒரு நாட்டுக்குள்ள இழுக்கு, ஒரு பெண்ணை வீணையில வெற்றி பெற முடியலாம். அப்ப இப்படி போகுது. இவன் தான் உண்மையான அரச வாரிசானா, கந்துக்கடன் மகனா, செட்டியார் மகனா வளர்றான். உடனே ஜீவகன் சொல்றான், அந்த பெண்ணை நான் வெல்ல வேண்டும். அப்பா கிட்ட போய் அனுமதி கேட்கறான். கந்துக்கடன் கிட்ட போய் வாடான்ற. இவன் போறான், வீணையில மறைஞ்சி இது மாதிரி திரை போட்டிருக்கான். அம்பிகாபதி அமராவதி படம் பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த பக்கம் வீணையில் அவன் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் இருக்கான். ஜீவகன் வீணையை எடுத்து உடனே வாசிக்கல, வீணையை எடுத்து ஆராய்ச்சி பண்றான். இது அந்த 8-10 வகையான வீணைகளை பற்றி சொல்லிட்டே போவான். அது நான் காந்தரவந்தார் இளம்பகத்தில் சொல்றேன். வீணை போட்டியில ஜீவகன் வெற்றி பெற்றுட்டான். நான் சுருக்கமாக சொல்றேன். அப்ப எப்படி பாடணும் திருத்தக்க தேவர்? வீணை போட்டியில் ஜீவகன் வென்றான் தானே பாடணும். ஆனா இங்க என்ன பாடியிருக்காருன்னா, விஞ்சைக்கு இறைவன் மகள் வீணையில் தோற்றவாறும். என்ன சார்? காந்தரதத்தை வீணையில தோத்துட்டான்னு பாடியிருக்காரு. 2 பேருக்கு சண்டை நடக்குது.
இவர் போட்டியில் ஜெயிச்சுட்டாரு தானே பாடணும். அவன் தோத்துட்டான்னு பாடினா அது என்ன ஆகும்? ஏன் இப்படி பாடினார் திருத்தக்கதேவர்? கவனிங்க நல்லா. ஒரு ஆண் ஒரு ஆணை வெற்றி கொள்வதுதான் வெற்றி. வீணை போட்டி யாருக்கு யாருக்கு நடக்குது? காந்தர்வதத்தை என்ற பெண்ணுக்கும் ஜீவக நம்பிக்கும் நடக்குது. அதுல ஜீவகன் வீணையை வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னா அவனுடைய ஆண்மைக்கு அது பெருமை கிடையாது. அதனால திருத்தக்கதேவர் என்ன பண்ணலாம்? வீணையில் விஞ்சை மகள் தோற்றவாறும் பாருங்க. விஞ்சை மகள்னா வித்யேந்திர உலகத்திற்கு அப்படின்னு பாருங்க. இன்னொரு இடத்துல இப்ப நீங்களாம் மை தீட்டுறது இல்லை கண்ணுக்கு. அப்பவே மை தீட்டிருக்க பழக்கம் இருக்கு. கண்களுக்கு மை தீட்டுதல் இருந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொன் துஞ்சும் மார்பன் புனராட்டிடை புன்கண் எய்தி நின்றெஞ்சு நின்ற ஞமலிக்கு அணிந்து ஈந்தவாறும். ஞமலின்னா என்ன தெரியுங்களா? ஒரு பேராசிரியர் வந்திருக்காங்க, அவங்களா சொல்லுவாங்க பாருங்க. ஞமலின்னா என்னமா? மயிலா. யமலினா நாய்னா. நாய்க்கு அமிர்தத்தை கொடுத்தானா? யாரு? ஜீவகன். நாய்க்கு என்ன அமிர்தத்தை கொடுத்தான்? நான் திரும்பி அந்த வரியை படிக்கிறேன். பொன் துஞ்சும் மார்பன், லட்சுமியை மார்பிலே தரித்தவன், புனலாட்டிடை, அங்க நடந்த ஆற்றிலே நடந்த நீர் விளையாட்டின் போது புன்கண் எய்தி அடிபட்ட நாய்க்கு நின்று அஞ்சுகின்ற ஞமலிக்கு அமிர்து ஈந்த வாரும். அடிபட்டு கடந்த நாய்க்கு ஜீவகன் பஞ்ச நமஸ்காரம் என்ற அமிழ்தை வழங்கியவன். அந்த நாயினுடைய துன்பத்தை போக்கி அதற்கு தேவ பதவியை அளித்தவன் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தது சித்தம் குழையற்க. இந்த வார்த்தையை மட்டும் உங்க வாழ்க்கையிலே மறக்கூடாது. நான் சொன்ன 2 வார்த்தை. சித்தம் குழையற்க. கோயிலுக்கு போகலாமா வேணாமா? ஒரு கொஸ்டின் வரும் நம்ம முன்னாடி. போகலான்னு ஒரு உள்ள மனசு இருக்கும். போவேணாம், பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம், கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் கிடைக்கும். போனால் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். இன்னொரு மனசு வரும். போனால் பகவானை தரிசிக்கலான்னு இன்னொரு மனசு இருக்கும். ஆமாம், போன வாரம் தான் போனேன், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படி இன்னொரு மனசு. இப்படி சித்தம் நம்முடைய மனசு இப்படியும் அப்படியுமா அலைப்பாயும். நல்லது செய்யும் பொழுது நம்முடைய மனசில் வரக்கூடிய அந்த சித்த சிலேகத்தை மாற்றத்தை மறந்து நல்ல வழியிலே நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி நிறுத்த வேண்டுமா? திருத்தக்கதேவர் பாடுறார், சித்தம் குழையற்க. இல்லைங்களா? ஏலத்தில் விடலாமோ சிந்தையை அப்படின்னு ஒரு பழைய பாடல் வரும். ஏலத்தில் விடலாமோ சிந்தை. நம்ம எண்ணம் எப்படி போகுதோ அப்படி போகணும். கால் போன போக்கிலே பாட்டிருக்கா இல்லைங்களா சார்? ஜீவகன் ஒருபோதும் அவன் போன போக்குல போகல, மனம் போன போக்குல போகல. எது ஒழுக்கமோ, எது சீலமோ, எது சிறந்ததோ அந்த வழியில் அவன் வாழ்க்கையை அமைச்சுட்டான். அதனால தான் அவன் ஜெயிச்சு வந்தான். அதனால தான் அவன் தந்தை ஒருத்தியை மறந்து காமத்தில் மூழ்கினான். எண்மரை மணந்த போதும் கடமையில் சிறந்த வீரனாக இவன் நிற்கிறான். சித்தம் குழையற்க. அதனால அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வரும்போது சிந்தாமணி வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தம் குழையற்க. அதுக்கு அடுத்து சொல்றார், எல்லாத்தையும் முடிச்ச பிற்பாடு மண்மேல் விளக்காய் விமலை. விமலையை பற்றி போடும்போது ஒரு வார்த்தை சொல்றார், மண்மேல் விளக்காய் தோன்றியவர். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? மண்மேல் விளக்காய் தோன்றியவர் ஒரு பெண்ணுக்கு அடைமொழி கொடுத்து பாடுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மண்ணுலகுக்கு ஒரு விளக்காக போல. ஒரு பெண்ணை உயர்த்தி பாடுறதுக்கு இவரை தவிர யாராலும் முடியாது. இந்த மண்ணுலகுக்கு ஒரு விளக்காய் வந்தவன். அதற்கு அடுத்தது திருத்தக்கதேவர் ஜீவகன் வெற்றி பெற்று நிற்கிறான். அந்த திரையெல்லாம் கொட்டி கிடக்குது. கொட்டி கிடக்கும்போது அவன் துறவு போறான். வாழ்க்கையில் பஞ்சம் வந்துட்டா துறவு போறான், அது வேற வாழ்க்கை. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசிச்சு பாடுறான் பாருங்க. ஆனா நம்முடைய தீர்த்தங்கரர்கள் அத்தனை பேரும் செல்வ செழிப்புல இருக்கும்போது துறவு போறாங்க. அததான் இங்க பாடுறாரு. திரை மன்னர் உயிப்ப திரு நிற்க செங்கோல் நடக்க. எல்லாமே செய்க என்ற வாய்ப்பாட்டில் முடிகிற பாட்டு. தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். செய்க
செய்க செய்க அப்படின்னு முடிகிற பாட்டு. திரைமன்னர் உய்ப்ப திரு நிற்க. திருநா என்ன செல்வம். நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணம் நம்மளை கேட்டுனா சார் செலவாகும். தலைவலின்னு டாக்டருக்கு போனால் அவன் இல்லாத டெஸ்ட்லாம் எடுக்க வச்சு ஒரு 7000 ரூபாய் மிச்சம் முடிச்சு வச்ச காசையும் குடிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அவனுடைய புண்ணியம் திரு நிற்குதான். திரு நிற்க செங்கோல் நடக்க குறைவின்றி கொற்றம் உயர தெவ்வர்தம் தேர் பணிய உரைகின்ற காலத்து உருமுற்ற பாம்பின் அறிவன் அடிகீழ் அரசஞ்சி துறந்தவன். இவ்வளோ செல்வத்தையும் விட்டுட்டு எங்க போயிட்டானா? அருக பகவானுடைய பாத கமலங்களை போய் படுத்திக்கிட்டானா. இந்த செல்வம்னா எனக்கு நிலையில்லாதது தூக்கி ஓரம் போட்டு போயிட்டான் சார். பலதேவர்கள் சக்கரவர்த்திகள் அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்காங்களா? இல்ல. அவருடைய செல்வம் இருக்கா? இல்ல. அப்போ இந்த செல்வம் நிலையாம யாக்கை நிலையாம எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டு அரச பதவி எனக்கு துன்பம் தருகிறது தூக்கி போட்டுட்டு போனான்னா நாமும் நம்முடைய வயது ஆக ஆக ஒவ்வொன்றில் இருந்து பற்றுகளை விடுவித்து நாமும் ஒரு துறவு வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்பதற்கு ஜீவகனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. இப்படி சொல்லி முடிச்ச பிற்பாடு இங்கதான் சொல்றாரு. நான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன், எதையோ உமிழ்ந்து எதையோ சாப்பிட்டான். நான் சொன்னது யாருக்காவது நினைவு சொல்லுங்க போவோம். யாராவது ஒன்றுத்த குடிச்சிட்டான், இன்னொன்னு கொடுத்தாங்க, இதை உமிழ்ந்துட்டு அதை சாப்பிட்டான். தேன்வாய் உமிழ்ந்து அமிழ்ந்து உண்டவன். தேன் என்பது சிற்றின்பம், அமிழ்தம் என்பது பேரின்பம். சிற்றின்பத்திலே ஊறி கிடைத்த ஜீவகன் சிற்றின்பத்தை துறந்து பேரின்பமாகிய பக்திமயமாக மாறினான் என்பதற்கு திருத்தக்கதவர் 2 பொருளை ஓமையாக்கி எடுத்துட்டாரு. ஒரு பக்கம் தேனே, ஒரு பக்கம் அமிழ்தம். தேனிலேயே அமிழ்ந்து கிடக்காமல் அமிழ்தத்தை உண்டு பரம சுகத்தை அடைந்தவன் நம்முடைய ஜீவக சாமி என்பதை சொல்லி, தேன்வாய் உமிழ்ந்து அமிழ்ந்து உண்டவன் போன்று செல்வன் வான்வாய் வணக்கும் நலத்தார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை வேணாம். இப்படி ஜீவகன் பிறவா மோட்ச பதத்தை அடைந்ததை பாடுகிறார். தேன்வாய் உமிழ்ந்து அமிழ்ந்து உண்டவன். ரைட். இதுவரையும் இந்த 30 பாடல்ல ஜீவகனுடைய சரிதத்தில் வரக்கூடிய முக்கியமான இடத்தெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில். சரிங்க சார். அடுத்தது ஒரு நாட்டினுடைய செழிப்பை பாடுறார். ஜீவகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு முதல்ல ஏமாங்காத நாட்டை எடுத்துக்கிறார். அதனுடைய தலைநகர் ராசமாபுரத்தை எடுக்கிறார். அப்புறம் அந்த நகரத்தை எடுக்கிறார். நகரத்தில் இருக்கிற நாட்டு வளத்தை எடுக்கிறார். அப்புறம் அரண்மனை எடுக்கிறார். தெருக்களுடைய வளத்தை பாடுறார். கடைத்தெருவனுடைய வளத்தை பாடுறார். இதெல்லாம் பாடும்பொழுது இவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு நாடு கற்பனையில கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அவ்வளவு செல்வ செழிப்பை பாடுறாருன்னும் பொழுது, ஏன் சார் இவ்வளவு செல்வ செழிப்பை பாடுறாருன்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் தோணுது, இவ்வளவு செல்வ செழிப்பை பாடும் பொழுது இதையெல்லாம் விட்டு விட்டு துறவு போகக்கூடிய எண்ணம் நமக்கு வரணும். அவ்வளவு பெரிய ஏமாங்க நாடு, அவ்வளவு பெரிய ராசாபுரம், அவ்வளவு செல்வ செழிப்பு, அதெல்லாமே விட்டுட்டு ஜீவகன் துறவு போனான்னா நாம வச்சிருக்கிற செல்வம் எம்மாத்திரம். இந்த செல்வத்தையா பிடிச்சிட்டு நாம நம்முடைய வாழ்க்கையை வீணாகிட்டு இருக்கோம். நாமும் இதையெல்லாம் துறந்து துறவுக்கு போகணுன்றதுனால செல்வத்தினுடைய உச்சத்தை பாடி அடுத்தது என்ன பண்றாரு, அப்படியே துறவினுடைய உச்சத்தை பாடுறாரு. புரியுது? இல்லாத வாழ்க்கையை பாடி துறவு பாடினா அது சுவையா இருக்காது. செல்வத்தினுடைய உச்சத்தை காண்பிச்சு அதுல இருந்து துறந்து போற ஜீவகனை காண்பிக்கும் போது தான் நமக்கு ஆஹா அப்படின்னு தோணும். அப்படி ஜீவகனுடைய நாடாகிய ஏமாங்கத நாட்டினுடைய சிறப்பை பாடுறாரு. ஒரு நாட்டில் மரங்கள் செழிப்பா இருக்குன்னு என்ன சார் அர்த்தம்? மண் வளம் இருக்கு. அது நாம புரிஞ்சு வைக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய மரத்தினுடைய வளத்தை பாடும்போது மண் வளமும் அதில் வந்துருது, நீர் வளமும் அதில் வந்துருது. அப்போ மக்கள் அந்த மரங்கள் எவ்வளவு செழிப்பா இருக்காங்க, அதாவது காய்களை கூட பறிக்க ஆள் இல்லாமல் கிடக்கிறது என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு செழிப்பா இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு சேர பாடுற ஒரு பாட்டு. காய்மாண்ட தெக்கின் பழம்பிழ கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை போழ்ந்து ஏமா கனி சிதறி வாழை பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்ற இசையால் திசை போயது. அப்படியே லைனா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் யாருன்னா போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த மரத்தினுடைய வரிசை பார்க்கலாம். முதல்ல தென்னை மரம் இருக்கும், அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் இருக்கும், அதுக்கு அடுத்தது மாமரம் இருக்கும்,
அதுக்கு அடுத்தது வாழை மரம் இருக்கும். இப்படி ஒரு மரத்துக்கிட்ட ஒரு மரம் இருக்கும். இது இது எந்த மாதிரி பயிர் செய்கிற விதம்னு கேட்டிங்கன்னா அடுக்கு பயிர்னு பேர். இது இதில் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், அரசாங்கம் இப்போ முன்னிலை எடுத்துன்னு வரான். அடுக்கு பயிர் செய்யணும், ஒன்றுங்கிற ஒன்று ஒன்றுங்கிற ஒன்று. ஏன்னா இடம் பத்தலை. மாடியில், ஜப்பானில் மாடியில் பயிர் வைக்கிறான். நம்ம நாட்டில் என்ன சொல்கிறான், அடுக்கு பயிர் செய்யன்றான். இதை தான் ஊடு பயிர்னு சொல்கிறோம். இது ஊடு பயிரில் சேர்த்திக்கு தான். ஆனால் அடுக்கு பயிர் இது மரங்கள், அதனால இது அடுக்கு பயிர். அப்போ தென்னை மரத்தின் கீழே பாக்கு மரம், பாக்கு மரத்தின் கீழே மாமரம், மாமரத்தின் கீழே பலாமரம், பலாமரத்தின் கீழே வாழை மரம் வைக்கலாம் சார், வளரும். எவ்வளோ அழகா, எவ்வளோ சிந்தனை இருக்கு பாருங்க திருத்தக்கதவர். அப்போ இந்த மரங்களுடைய செழிப்பை ஒரு இயற்கை காட்சிப்படுத்துறாரு. என்ன உட்காந்து தென்னங்காய் உலகத்தை பார்த்துட்டு பாட்டு எழுதுறாரா? கற்பனை வளம் சார். அங்கேருந்து ஒரு தென்னை மரத்துல இருந்து முத்திய தென்னை காய் விழுது கீழே. அது விழுந்த உடனே கீழே பாக்கு மரம், பாக்கு மரத்துல பாக்குல பட்டு தெரிக்குது. திரும்பி தென்னங்காய் கீழே இறங்குது. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களா, கீழே இறங்குது. கீழே இறங்கின உடனே ஒரு மாமரம், மாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழுத்த பழம் அப்படியே செதறி கீழே விழுது. அப்படியே நேரம் வந்தா பலாமரம், பலாமரத்தில் பழுத்த ஒரு பழம் அந்த தென்னங்காய் பட்டவனே செதறி பலாச்சுளை கீழே விழுது. அப்படியே கீழே போனா வாழை மரம், வாழை கொலையில பட்டு வாழைப்பழம் சிதறுது. இவ்வளவு மரங்கள் தெரிந்த நாட்டு ஏமாங்கத நாடு சொல்லி முடிக்கிறார். நம்ம அதுக்கு மேல நம்மள கற்பனை பண்ணிக்கிறார். எவ்வளவு கற்பனை பாருங்க. இந்த கற்பனையை தூக்கியாந்து இன்னொரு இடத்துல பாடுறாரு. பெண்கள் உலக்கை இடிக்கிறாங்களாம். இதே மரத்தினுடைய ஓமையை கொடுறாரு. பெண்கள் உலக்கையை மாற்றி இடிக்கிறாங்களாம். நம்மளாம் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் ஒரு உலக்கையை தூக்க மாட்டாங்க. அந்த காலத்து பெண்கள் 2 உலக்கையை தூக்கி இடிச்சாங்களாம். அப்போ நெல்லு குத்தலாம் உலக்கையில் தானே. பார்த்துருக்கீங்களா? உரம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க இருப்பீங்க, அதை பயன்படுத்துறவங்க இருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்கல, ஒரு தலைமுறை பார்க்கல இல்லையாமா. அரிசி எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்குற தலைமுறை ஆயிடுச்சு இப்போ. அதனால நெல் குத்தல் போனதெல்லாம் போச்சு. தீபாவளி பொங்கல் நெல் குத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு நெல் குத்துவாங்க. எங்கள் வீட்டில் உரல் அந்த உலக்க மரம்லாம் இருந்தது. ஓரத்தில் சாட்சி வச்சுருப்பாங்க. ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிறேன்னு அதை பார்த்துக்கலாம். உலக்க சாட்சி வைக்கிறாங்க, அது மாதிரி நிற்கும். ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிறேடான்னு. அப்போ அந்த உலக்கை எடுத்து 2 உலக்கையே அடிப்பாங்களாம். அந்த உலக்க போடுற சத்தம் அதுக்கேற்ற பாட்டு பாடுவாங்களாம். என்ன பிறந்ததுலேருந்து இறந்தது வரை பாட்டு தானங்க அந்த காலத்தில். பஞ்சபாண்டவன் தூங்குவான யாரும் கும்பகர்ணன் தூங்குறான். அவனை எழுப்பதற்கு பெண்கள் என்ன பண்ணலாம், அவன் மேலே உரலை வச்சுட்டு உலகை போட்டு இடிக்கிறான். அதுக்கு கம்பன் ஒரு பாட்டு பாடுறான். தூங்குகின்ற கும்ப கர்ணா எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னு உலக போட்டு பாடுறான். அதுக்கு அந்த பாட்டு சத்தத்தோட பாடுறான். அந்த காலத்துல உலக போறதுக்கு அந்த பாட்டு, பந்து பாடுறதுக்கு அந்த பாட்டு இருக்கு. பந்து எப்படி மேல போய் எம்பி வருமோ அந்த பந்து குதிக்கிற மாதிரியே இருக்கு அந்த பாட்டை பாடினீங்கன்னா நீங்க. அந்த பாட்டு நான் சொல்றேன் பின்னாடி வருது. அப்படி அதுக்கு அந்த சங்கத்தை பாடணும்னா எந்த பாட்டு எடுத்துனா பாட முடியும்னா விருத்த பாடல தான் பாட முடியும். விருத்தத்தை எடுத்துட்டாரு. அதனால விருத்தத்தில் விளையாடுறாரு. அப்படி அந்த பெண்ணு உலகை தூக்குறாங்க சார். உலகை தூக்க நேரம் தென்னை மரத்தில் தென்னங்காய் போய் இடிக்குதான். அப்ப அந்த பெண்ணு எவ்வளவு உயரம், பெண்ணு கையில் இருக்கிற உலகை எவ்வளவு உயரம், அந்த உலக்க போட்டு இடிக்கிற இடத்துல எத்தனை மரங்கள் இருந்திருக்கு. அந்த பெண்ணோட உலக்கப்பட்டு தென்னங்காய் உழுதுன்னா தென்னங்காய் உழுந்தா திரும்பி என்ன நடக்கும்? கமுக மரத்தில் போடும், மாமரத்தில் போடும், பலா மரத்தில் போடும், வாழை மரத்தில் போடும். இங்க பாடின அதே ஓமையை தூக்கி போய் பெண்கள் நகரத்துல கிராமத்துல அந்த உலக்கை இடிக்கும் போது இதே ஓமையை பண்றார். பின்னாடி பாட்டு வருது. அவ்வளவு சுவையான பாட்டு இது. படிக்க 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 சிந்தாமணி உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பகலா இரவா நம்முடைய கடமை என்ன, எல்லாத்தையும் மறந்துடலாம். எல்லாத்தையும் மறந்துடலாம். அவ்வளவு சுவை கொட்டி கிடக்குது இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு தூக்கத்தில் போனால் கூட உலக்கை இடிக்கும் போது உலக்கை எந்த மரத்தில் முதல்ல போட்டுது, அங்கேருந்து எந்த காயை பேர்த்து கொட்டிச்சு, இதெல்லாம் சிந்தாமணியில் வருதுன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ தான் எனக்கு சிறப்பு இல்லைங்களா? அப்போ நாட்டு வளத்தை பாடுறாரு. அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துல சொல்கிறாரு, யானை கூட்டத்தை பாடுறாரு. யானை கூட்டத்தை ஓமா சொல்லணும்னா என்ன சொல்கிறாங்க? பரத சக்கரவர்த்தி ஆளும் பொழுது மேக கூட்டங்கள் எப்படி இருந்ததோ அது போல இருக்குதான் யானை கூட்டம். எங்க போடுறாரு பாருங்க. யானைகள் கருமேகங்களா இருக்கும், கருப்பு கலர் யானைகள் கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த யானை கூட்டம் எப்படி இருக்கும், பரதேஸ்வர சக்கரவர்த்தி ஆளும் போது மேக கூட்டங்கள் எப்படி இருந்ததோ அப்படி இருந்து எவ்வளவு ஓமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமணத்துக்குள்ளே நிறைய செய்திகளை சொல்லி வருவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த யானை கூட்டத்துக்கு இன்னொரு 3 விதமான சொல்றார். ஆணை சக்கரத்துடைய பரதேஸ்வரர் என்னும் சக்கரவர்த்தியின் யானை கூட்டம், அப்புறம் சிவபெருமானுடைய சடை எப்படி இருக்கும் அதுபோல அங்க இருக்கக்கூடிய மலையிலிருந்து அருவி ஊத்துடுமா. எவ்வளவு ஓமைகள் சொல்லிட்டே போறாருங்க. சரையு நதின்னு ஒரு நதியை சொல்றாரு. வெள்ளம் பாயிற அபாயத்தை பத்தி சொல்றாரு. ஒரு தென்னங்கீத்து எடுத்துங்க. தென்னங்கீத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் கீத்து இருக்கு இல்லைங்களா, நடுப்புற அந்த கண்டு இருக்கு இல்லைங்களா, நடுப்புற போறது ஆறாம். தென்னங்கீத்து போல இருக்கிறது வாய்க்காலாம். அந்த ஆத்துல போற தண்ணியை முழுமையா வாய்க்கால் வழியாக தேவையான அளவு நிலங்களுக்கு பாசி நீர் பாய்ச்சி விவசாயம் செய்த மக்கள் ஏமாந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள் என்று நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை திருத்தக்க தேவர் பாடியிருக்கிறார். இப்ப மழை பெய்ஞ்சுனா பூரா போய் கடலை ஒழுது போகுது, நீர் மேலாண்மை இல்லை, திருப்பி வறட்சி வந்துடுது. ஆனா ஏமாந்த நாட்டில் நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த உதாரணத்தையும் ஓமைப்படுத்தி பாடுகிறார். அதனால அந்த ஆறு என்ன பண்ணுதான், மலையில இருக்கக்கூடிய செல்வம் பூரா எடுத்தாந்து நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்குதான் சார். இந்த ஓமை எங்க சார் போவீங்க? ஆறு தானா மழை பெய்ஞ்சு மலையிலிருந்து ஓடியாது. ஆனா அந்த மலையிலிருந்து வர ஆறு என்ன பண்ணுதான், மலையில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் எடுத்தாந்து வாங்கிங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆறு வருதான். எப்படி ஓமைப்படுத்துறாரு பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு, வெள்ள அபாயத்துக்கு இப்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்துன்னு வச்சுங்க, டேம் திறக்கிறான், ரேடியோவில் டிவியில் அனௌன்ஸ் பண்றானா இல்லைங்களா? இது அந்த காலத்திலே முரசு கொட்டி கடற்கரை ஓரம் ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற மக்கள் வெளியேறணும்னு அப்பவே முரசு கொட்டி மக்களை பாதுகாத்திருக்கக்கூடிய அரசன் இருந்திருக்கிறான். அப்பதான் அந்த பேரி கொட்டி முழக்கிற பழக்கம்லாம் இருந்திருக்கு, நீர் தேக்கங்கள் இருந்திருக்கு. உழவு சிறுமம் பற்றி சொல்றாரு. ஏர் ஓட்டி போகுது 2 மாடுனா அது அக்னி, மாமனும் மருமகனும் உயர்ந்தது. அந்த காலத்துல மருமகனும் மாமாவும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்கன்றதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு திருத்தக்க தேவர். மாமனும் மருமகனும் எப்படி ஒத்துமையா இருந்தாலும் அப்படி அந்த காலத்துல எருமை கடாவை பூட்டி ஒற்றுமையாக இருந்த எருமை கடாக்களை பூட்டி உழவு தொழில் செய்தாங்கன்னு சொல்றாங்க. எருமை கடாவுக்கு ஓமை மாமனும் மருமகனும். பொதுவா மனிதனுக்கு தான் இயற்கை ஓமையா சொல்லுவாங்க, விலங்குகளை ஓமையா சொல்லுவாங்க. ஆனா திருத்தக்க தேவர் என்ன சொல்ற, மாமனும் மருமகனும் போல அந்த எருமை கிடாக்கள் ஒற்றுமையாக நிலத்தை உழுதன. அப்ப இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலன்னா, மாமா என்ன சொல்றாரோ அந்த மருமகன் கேட்கும். இன்னையா நீ பெருசா சேர்த்துட்ட பொண்ணுக்கு, ஒன்னையே வந்து வளர்த்துக்கிற அப்படின்னு மாமாவை எதிர்கேள்வி கேட்காத மருமகன் கிடைச்சிட்டா மாமாக்களுக்கு புண்ணியம்னு அர்த்தம். ரைட். அப்புறம் நடவு பணி. இப்போலாம் டாஸ்மாக் சொல்லி அந்த காலத்திலே நடவு வேலை முடிந்த பிறகு மக்கள் உண்டு கழித்திருக்கிறார்கள். அப்போ இந்த கல்லு இருந்திருக்கு, கல்லு குடித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. உழவனுடைய சிறப்பை சொல்லும்போது பெண்கள் தான் மது ஊற்றி கொடுப்பாங்க. உழத்தி உழவனுக்கு மது ஊற்றி கொடுப்பாங்க. அதில் ஒரு காட்சிப்படுத்துறாரு. அந்த மது என்ன பண்ணுதான், கல்லுண்ணாமைக்கு அப்பவே அரசாங்கம் விமர்சனம் பண்றாங்க இல்லையா, போட்டுக்காங்க கல்லுண்ணாதீர்கள், குடிக்காதீர்கள், குடிக்கட்டுன்னு. அந்த மாதிரி அப்பவே என்ன பண்ணிருக்கான், இயற்கையை வச்சு நமக்கு கல்லுண்ணாமையை பாடிக்காரு திருத்தக்கதவர். கல்லு குடிக்கும் போது கீழே சிந்திருக்கான். சிந்தனதை ஒரு வண்டு குடிச்சிருக்கான். வண்டு குடிச்சிட்டு ஒரு குயில் கிட்ட போய் உறவு கொள்ள போகுதான். குயிலும் அந்த இது குடிச்சிட்டு ஒரு ஆண் இது இருக்கு பாருங்க, அன்னப்பறவை, அதுகிட்ட போய் நிற்கிறான். இதை பார்த்துட்டு 2 மரத்து மேல இருக்கிற குருவிகள் சொல்லுதான், பாத்தியா இந்த சேட்டையை பாத்தியா, இதெல்லாம் ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருக்குமா, தண்ணியை போட்டுட்டு யாரு இருந்தான்னு தன்னுடைய இணை யாரு இருந்தான்னு தெரியாதே குழம்பு கிடக்கா, இந்த மாதிரி இனிமே கல் குடிக்கிறார். மேல இருக்கிற 2 குருவி சொல்லுதான். எவ்வளவு ஓமை பார்த்தீங்களா? இது இயற்கை. ஆனா கல்லுள்ளதுனால இதுகளுக்கு முறை தெரியாம போற மாதிரி இருக்கு. ஆகையினால கல் நம்முடைய மூளையை கெடுக்கும், கல்லு குடிக்கூடாது அப்படின்னு சொல்றேன். கல்லு குடிக்கிற இடத்துல தான் கல்லு குடிக்காதேன்னு சொல்றேன். அதனால சொல்றேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்கதிர் ஓமையை பத்தி சொல்றாரு. ஆணை கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த கூட்டமாக சொல்கிறார். நாம பொணம் கட்டி ஓட்டுறதுனா நம்ம கிராமத்தில் ஞாபகம் இருக்குங்களா சார்? மாடு கட்டி புணம் ஓட்டுவோம். மாட்டெல்லாம் அடிச்சு அந்த காலத்துக்கு ஆகாது, யானை கட்டி போர் ஓட்டினாங்களாம். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. கரும்பை பற்றி சொல்கிறார். நாம கரும்பு நட்டுக்கிறோம்.
உங்களுக்குலாம் தெரியும், ஒரு மூளையில் ஒரு கரும்பு அப்படி ஷேக் பண்ணோம்னா எதிர் மூளையில் இருக்கிற கரும்பு அசையுமா. அப்போனா எவ்வளவு நெருக்கமாக அந்த கரும்பு தோட்டம் இருக்குன்றது ஓமை சார். ஒரு மூலையில் இருக்கிற கரும்பை முடிஞ்சு ஆடினீங்கன்னா எதிர் மூலையில் இருக்கிற கரும்பு அசையுமா. அவ்வளவு நெருக்கமாக இருந்தான் கரும்பு. அப்பயே கரும்பு ஆடிட்டாங்க. கரும்பு ஆடும்போது யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அந்த கரும்பு சாரை கொடுக்கணுமா. அப்படி கொடுக்குற முடிஞ்சா கரும்பு சார் ஆடு, இல்லைன்னா ஆடாத. கரும்பு சாறு எப்படி ஆடினா, அதில் பாகு எப்படி எடுத்தா, அந்த பாகு எடுத்து எப்படி வெள்ளம் தயார் பண்ணா, அத்தனையும் பதிவு பண்ணியிருக்காரு பெருந்தக்கதேவர். கரும்பினுடைய சுவையை அப்படி சொல்றாரு. நெல்லை வந்து குப்பை மாதிரி தேக்கி வச்ச பூமாதேவி சொல்றான், இதுக்கு மேல இந்த நெல்லை கொட்டி என்ன பாரத சொல்ல வைக்காதீங்க, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது பூமாதேவி சொல்றான். அப்ப அந்த அளவு நெல் விளைஞ்சிருக்கு. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அதுபோல களை கூத்தாடிகள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. களை கூத்தாடிகள் என்ன தெரியுங்களா? கொம்பு வச்சுக்கிட்டு கைது மேல நடப்பாங்க. அந்த நடனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மக்கள் கிட்ட அந்த நடனம் இருந்திருக்கு. அதை சொல்றாரு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆபரணம் அணிகிறோம் இல்லையா. இப்பெல்லாம் சில பெண்கள் இந்த தங்கம் வைக்கிற விலைக்கு மூக்குத்தி கூட வாங்க முடியாது போது. போகும்போது ஜெட்டை விட வேகமாக போயிட்டு விலைவாசி இல்லைங்களா. அப்போ ஆபரணம் போட்டுருப்பாங்களாம். குளிக்க போற இடத்துல மற்ற இடத்துல அந்த ஆபரணங்கள் கழண்டு கீழே விழுந்துச்சுன்னா 2வது எடுக்க மாட்டாங்க. தெருநெடுக்க கிடக்குமா ஆபரணம். அப்ப சின்ன பிள்ளைங்க தேர் ஊட்டி போவாங்களாம். தேர் சக்கரத்தில் அந்த ஆபரணங்கள் மாட்டிட்டு தேர் உள்ள விடாம பண்ணுமா. அப்ப எவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கு பாருங்க. பரண் அமைத்து திணைப்புலத்தை பார்க்கறதுக்கு கோதுமை, சோளம், கம்புலாம் காய வச்சுப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் பெண்களுடைய வேலை. அப்ப பரண் அமைச்சிருப்பாங்க, மேலே உட்காந்துப்பாங்க. குருவி காக்கா வந்துச்சு, அதை ஓட்டணும். என்ன பண்ணணும்? கல்லுலாம் கிடையாதான். காதுல மூக்கில் போடுகிற குண்டலங்களை கழட்டி எரிவாங்க. எரிஞ்சு அதை திருப்பி எடுக்க மாட்டான். அப்போ அவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு மக்களாக இருந்திருக்கார் அந்த பாப்பா. நினைக்கிறா, ஆஹா நம்ம அந்த நாட்டில் போகிறது கூடாது இல்லைங்களா? அப்படி நினைக்கிறோம். நாம தான் நகை வாங்கும்போது என்ன நினைக்கிறோம்? கல் வச்சு நகைனா நம்ம கஷ்டத்துக்கு போய் வச்சோம்னா கூட மார்வாடி கம்மியாக கொடுப்பான். கெட்டி நகை எடுக்கும்போதே மார்வாடி கடையில் வைக்கிற சிந்தனையோடு தான் எடுக்கிறோம் நாம, இல்லைங்களா? அந்த சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. ரைட். துணிகளுக்கு இப்போ கஞ்சி போடுறோம் இல்லைம்மா, வெள்ளை சட்டைக்கெல்லாம் கஞ்சி போடுறோம்ல சார். இந்த கஞ்சி போடுற பழக்கம் அந்த காலத்துல இருக்கு. கஞ்சி போட்ட துணியை அணிஞ்சிருக்கிறாங்க. நம்ப முடியாது சார் நம்மளால. வெள்ளை ஆடை தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்டுக்கு என்ன கலர் கலராக போட்டுருக்கீங்க, பொடி பொடியாக போட்டுருக்கீங்க, போடக்கூடாது சார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி படுக்கை அறையில் படுக்கை மீது வெள்ளை கலர் கதராடை தான் போட்டிருக்காங்க. அது சிந்தாமணியில் இருக்கு. அதனால படுக்கை அறையில நீங்க வேற கலர் இருந்தா எடுத்துட்டு வெள்ளை கலரை பயன்படுத்துங்க சொல்றார். ஆடைகளுக்கு கஞ்சிடுதல். காடினா கஞ்சி நத்தணும். சிலர் வேஷம் போட்டுட்டு திரியிறானே வேடதாரிகளாக சாமியார்களாக, அவங்க எதுக்குடா பயன்படுவான்னா வீட்டில் இருக்கிற பழைய சாத்துக்கும் கஞ்சிக்கும் தான் அவங்க பயன்படுவாங்கன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. காடிக்கும் கஞ்சிக்கும் கூற்று அப்படின்னு திருக்குறள் முடியும். காடிக்கும் கஞ்சிக்கும் கூற்று. காடினா கஞ்சின்றது திருக்குறளே சொல்லியிருக்கான். வேடதாரியா சுத்துறானே அவனுடைய சாமியார் வேஷம் எதுக்குடா பயன்படுறா? நம்ம வீட்டில் வந்து ஐயா பிச்சை போடணுமான்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பழைய சாத்தை எடுத்து போடணும் பாருங்க, அதுக்கு தான் அவனுக்கு பயன்படுவானுன்னு அந்த துறவை வந்து திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புன்னையும் வாழையும் மகளிரால் பூக்குமா சார். புன்னை மரமும் வாழை மரமும் மகளிரினுடைய அன்பினால பூக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வித்தியாசமான அறிவியல் பூர்வமான உண்மைகள். எப்படி சொல்றாரு பாருங்க. கண்ணுளார் உன் காதல் ஒழிய காமம் ஈங்கியன உள்நிலாய வெட்டியால் ஊடினாரே ஆடவர் வண்ண மேகலை பற்றி அற்று உதித்தன. கணவனுக்கு மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வருவான். ஊடலும் படிச்சிருக்கோம். அப்ப நம்ம சொல் கேட்காம ஒரு பொய் கோபத்தோட போறாளாம் மனைவி. அப்ப கணவன் அந்த மேகலை பிடிச்சி இழுக்கிறானா, மேகலையில் இருக்கக்கூடிய அந்த அணிமணிகள் எல்லாம் கொட்டுதான், அதை எடுக்கவே மாட்டான். எப்படி இருக்கு பாருங்க சார். என்ன நம்ம படிக்க இப்படியும் ஒரு மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு சந்தோஷப்படமா படிக்க வேண்டியதா இருக்கு. ஆட்டுக்கிடா கோழி சண்டைலாம் அந்த காலத்துல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து நடத்திருக்காங்க, அதையும் பதிவு பண்றாரு. அந்த ஊர்ல என்னென்னலாம் நடந்த ஒரு காட்சிப்படுத்திட்டே போற. அப்படி போனா என்னென்ன பார்க்கலாமோ அதை பூரா காட்சிப்படுத்திட்டே வர்றாரு.
அன்னதானம் நடந்திருக்கு, முக்கியமாக அன்னதானம் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்கிறார். கல்வியின் சிறப்பை பற்றியும் சொல்கிறார். அந்த ஏமாங்கத நாடு எதுக்கு சிறப்புனா, நற்றவம் செய்வாருக்கு இடம், தவம் செய்வாருக்கு அந்த நாடு இடம். நற்றவம்னா எல்லாத்தையும் குறைஞ்சிட்டு தவம் பண்ணுறாங்க பாரு, அதுக்கும் அந்த நாடு ஏற்றது. தவம் செய்வாருக்கும் இடம். நல்ல பொருள், மோட்சத்தை எதிர்பார்த்து போகிறவங்களுக்கும் இடம், பொருள் தேடுவாருக்கும் இடம். ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி, நற்றவம் செய்வார்க்கும் இடம், பொருள் செய்வார்க்கும் இடம். இப்படி அந்த நாட்டினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லிட்டே வருவார். அடுத்தது நகரத்துக்குள்ளே போகிறார். நகரத்தின் சிறப்பை சொல்லும்போது, நகரத்தில் முக்கியமாக பரத்தையர் பிரிவுன்னு ஒன்று இருந்திருக்கு. பரத்தையர்னா விலை மகளிர்னா அந்த காலத்தில் நீக்க முடியாத ஒரு பகுதியாக சங்க இலக்கியத்தில் இருக்கிற எல்லா பாட்டையும் பாடிக்கலாம், எல்லா பாட்டையும் பாடிக்கலாம். அது ஒரு பகுதியே இருக்கு. அந்த பரத்தையர் பகுதியும் திருத்தக்கதேவர் பாடியிருக்காரு. நகரத்தில் ஒரு பகுதியில் அந்த பரத்தையர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ செல்வ செழிப்பான மக்கள் அந்த பரத்தையரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அந்த பரத்தையருடைய இல்ல பகுதிகள்லாம் சொல்லிட்டே வரவர், அரசனும் தங்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு பொருந்தியதாக இருக்குன்னு சொன்னோம். அவ்வளவு தூய்மையாக இருக்கும், அவ்வளவு சோற்றில் அவ்வளோ அழகாக ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்களாம். நூல் பிடித்து வரைஞ்சது போல தெருக்கள் இருக்குமா. அங்கே சந்தனத்தால் அவர்கள் தெருவை மெழுகி அதிலே முத்து மாலைகளை எல்லாம் வைத்து நடுவிலே பொன்னாலான பூக்களை வைத்து தெருக்களை அலங்காரம் செய்வதாக அந்த பரத்தையருடைய இல்லங்களை எல்லாம் பாடுகிறார்கள். பெண்கள் விளையாட்டு, தண்ணியில் இறங்கி விளையாடும் போது நெடுந்துருத்தி மட்டத்துருத்தின்னு ரெண்டு, அது தண்ணி உள்ள போச்சுன்னு இப்படி அழுந்துனா தண்ணி பீரிட்டு அடிக்கும். திருத்தக்கதை அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி நீர் விளையாட்டு இருக்குது. அவங்க தோளால் செய்த கருவியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் தான் பலவையால் செய்த கருவியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் தோல் பொருட்களை சமணர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்பதை உணர்ந்து சங்க இலக்கியத்திலே பெண்கள் விளையாடக்கூடிய மட்டத்துருத்தியை இங்கே பலகைகளால் செய்ததாக காண்பித்திருக்கிறார். அதற்கு அடுத்தது இடைநகர் அதை பாடுறாரு. இந்த இடத்துல தான் பாடுறாரு, யானையினுடைய மும்மதம். எங்கள் வாசுகி அம்மா என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, மும்மதம்னா என்ன சார்? யானையினாலே மத நீர்னு ஒன்று வரும். யானைகள் இல்லாத அரச வாழ்க்கை கிடையாது. அப்போ மத நீர்னா என்ன சார்? யானைக்கு எங்க அந்த மத நீர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆதம்பாக்கத்திலிருந்து வருகை தந்திருக்காங்க தர்மேந்திரதாஸ் ஐயா. விளக்கம் போட்டதுனால வாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினான் சார். மும்மத யானை கட்டுரையினுடைய தலைப்பு மும்மத யானை. மதம் பிடித்தால் யானைக்கு நீர் ஒழுகும், அது 3 விதமான மத நீர்களை உடையதாக இருக்கும்னு எழுதிட்டான். அந்த மும்மத யானை என்ற வார்த்தை கம்பனில் மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த கட்டுரைக்காரர் போயிட்டார். கம்பன் என்ன பண்ணிட்டான், ஒரு அகப்பை சிந்தாமணியில் எடுத்துக்கிட்டு தான் நான் பாடுறேன்னு சொன்னவன், அது எப்படி சிந்தாமணியில் இல்லாத கம்பன் பாடினான்? எனக்குள்ள மண்ணை கொடைய ஆரம்பிச்சுட்டு நைட்டு உட்காந்து நீ சிந்தாமணியை தேடுற சார், அதே மும்மத யானைன்ற வார்த்தை சிந்தாமணியில் இருக்கு. அப்ப சிந்தாமணியில இருந்து ஒரு அகப்பை எடுத்துக்கிட்டு தான் கம்பன் பாடினானது. இது ஒரு சாங்காரே பாருங்க, மும்மத நீர். அப்படி இந்த பாட்டை படிக்கிற பாருங்க. சல சல மும்மதம் சொரிய தத்தமுள் கொலை மறுப்பு ரட்டை குளிப்ப பாய்ந்து இரு மலை திளைப்பன என நாகம் ஆன்றவோர் குளவிய நிலைக்களம் கோலம் ஆர்த்தது. சலசல கலகல பல பல இதெல்லாம் இலக்கண குறிப்பிட்டாமா? பாப்பா படிக்கிறீங்களா சொல்லுங்க. இரட்டை கிளவி அருமையா சொல்லிட்டாங்க பாருங்க. நல்லா தமிழ்ல பெரிய ஆளா வருமா? சந்தோஷம். சலசல கலகல இதெல்லாம் இரட்டை கிளவி. கிளவினா சொல்லு, 2 சொல்லு பக்கத்துல பக்கத்துல வரும். பிரித்து பார்த்தால் பொருள் இருக்காது. 2 சொல்ல சேர்த்தாதான் பொருள் தரும். அடுக்கு தொடர்ல பிரிச்சிங்கன்னா பொருள் தரும். இங்க இரட்டை கிளவியா அடுக்கு தொடரா நீதாமா சொல்லணும். சலசல மும்மதம். அப்ப சலசலன்னு என்னது? இரட்டை கிளவி. இரட்டை கிளவி சல சல இல்லைங்களா? இது சலன்றதை மட்டும் பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. சலசல அதுனா ஒலி குறிப்பு, ஒரு சப்தத்தை குறிக்கிற ஒலி குறிப்பு. அது என்னவா?
யானையினுடைய உடம்பிலே மதம் பிடிக்கும் போது 3 விதமான நீர்கள் வரும். எங்கெங்க இருந்து வரும்னா, தும்பிக்கையிலிருந்து ஒழுகும், கன்னத்திலிருந்து ஒழுகும், அதனுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து ஒழியும். அது ஆணாக இருந்தால் ஆண் பிறப்பிலிருந்து ஒழுகும், பெண்ணாக இருந்தால் பெண் பிறப்பு உறுப்பிலிருந்து ஒழுகும். இதைத்தான் மும்மத யானை என்று சொல்கிறார். அந்த மும்மத யானையை இங்க சொல்ற அந்த 3 விதமான இடங்களில் இருந்து அந்த மத நீர் சுரப்பது எப்படி இருக்குதாம், அருவியிலிருந்து நீர் கொட்டுவது போல சல 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 என்று கொட்டுகிறதாம். திருத்தக்க தேவர் அப்படிதான் பாடுறார். அப்ப மும்மத யானை என்பது கம்பனையில் மட்டும்தான் இருக்கிறது என்று எழுதியவர் சிந்தாமணி பக்கமே போவாதவர், சிந்தாமணியை படித்தறியாதவர். நாம் இந்த இடத்திலே மும்மத யானை என்பது சிந்தாமணியில் இருக்கிறது, நீங்கள் சிந்தாமணியை படித்துவிட்டு நீங்கள் கட்டுரை எழுதுங்கள் நாம் ஒரு கருத்து போடணும் இல்லைங்களா? பாருங்க, சலசல மும்மதம் சொரிய. அப்ப இந்த 3 மதங்களுக்கு நான் எடுத்து பார்த்தேன். மதம் அப்படின்னா இதுக்கு தமிழ் அகராதியில் என்ன சார் பொருள் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மும்மதம் என்பது 3 விதமான மத நீர். தும்பிக்கையிலிருந்து சொரிந்தால் அது கை மதம், கன்னத்திலிருந்து சொரியக்கூடிய மத நீருக்கு கன்ன மதம், அதனுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து சொரியக்கூடிய நீருக்கு சௌச மதம் என்று 3 விதமான மதங்களை இங்கே கன்ன மதம், கை மதம், சௌச மதம் என்று 3 விதமான மதங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் மும்மதம் என்று சொல்கிறோம். இந்த 3 விதமான, என்ன தம்பி சொல்லுங்க சொல்லுங்க, ஏதாவது சந்தேகம்னா சொல்லுங்க. ரைட். அப்போ மும்மதம் சொரிய தத்தமல் கொலை மறுப்பு. இந்த மறுப்புனா தந்தம், அது போய் குத்தி பெராண்டி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய தந்தம் சிவப்பு கலர்ல காஞ்சி போன ரத்தத்தினால கலர் மாறி இருக்கான். இந்த யானைகளை எதுக்கு கடத்தி கொள்றான் வீரப்பம் என்னெல்லாம்னா அந்த தந்தத்துக்காக தான். தந்தம் விலை மதிக்க முடியாது. அப்ப இருந்த மக்கள் சாப்பிட்ட அரிசி எப்படி இருக்குன்னா, தந்தத்தை குறுக்கால கலைஞ்சா எவ்வளவு வெள்ளையா இருக்கும் அப்படிப்பட்ட அரிசியை சாப்பிட்டாங்களாம். காய்கறியில நாம எண்ணெய் ஊற்றி வருகிறோம், அவங்க நெய்யில தான் வருதாங்க. தயிரில தொகையில் செய்திருக்காங்க, அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. தயிரில தொகையில் செய்திருக்காங்க, கட்டி தயிராம். அந்த தயிரை நீங்க கையால கசஞ்சாங்கனாதான் அந்த தயிர் வந்து இலகுமா. அந்த அளவு தயிர் இருந்திருக்கு. இப்ப எந்த பாலை வாங்கி நீங்க உரபத்தினாலும் அந்த மாதிரி தயிர் கிடைக்காது. 8 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுதான் உனக்கு மாறுமான்னு. முளை தயிர் பிசைந்து அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாடல் வருது. என்னன்னா, அந்த தயிரை பிசைஞ்சாலும் பிசையும் போது அவருடைய போட்டிருந்த அந்த புடவை மேல அந்த தயிர் பட்டுதான், அதை தாளிக்கும் போது அந்த தாளிப்பு வாசனை இருக்குதான் உடம்பு மேல. அந்த கணவன் உண்டும் போது பிரமாதம் சொன்னானா, அப்ப மேலப்பட்ட தயிர் கண்ணில் பட்டதெல்லாம் அவளுக்கு ரொம்ப இன்பமா பட்டுதான். கணவன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டது. ஆனா இந்த ஆண்களுடைய சரித்திரத்திலே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செய்தாலும் நல்லா இருக்குதுன்ற ஒரு வார்த்தை மட்டும் எதிர்பார்க்கவே முடியும் இல்லைங்களா? ஒரு நாள் அம்மா பக்கத்து வீட்டு ரசம் வாங்கி வச்சுட்டு பிரமாதமா இருக்குமா ரசம் அப்படின்னா, அடப்பா 30 வருஷமா சமைச்சு போடுறேன், ஒரு நாள் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லல, நீ ரசம் கேட்கவே வைக்க நேரம் பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்த பார்த்தீங்களா? அப்படி சொல்ற வழக்கம் உண்டு. ரைட். செல்வ செழிப்புல பெண்களுடைய விளையாட்டை பத்திலாம் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டு உடை. பட்டு உடை அந்த காலத்தில் உடுத்தி இருக்காங்க. ஆனா துறவுல இருக்க உடுத்தல, துறவுல இருக்க உடுத்தல. உலக்கையால் உதிர்ந்தன தெங்கின் ஒன்பழம். தெங்கம்பழம் என்ன சார்? தெங்கம்பழம் தேங்காய் தான், முத்தனை தேங்காய், அதுதான் தெங்கம்பழம் சொல்லுவோம். நெருங்கி பழம்னா நெருங்கி பழம், நெருங்கி செடி பார்த்துருக்கீங்களா? மருத்துவ குணம் நிறைந்தது. அந்த நெருங்கி செடியில் இருக்க நெருங்கி வேர், நெருங்கி இலை, நெருங்கி பூ, நெருங்கி முள்ளு, அதுதான் பழம். அந்த நெருங்கி முள்ளு பழுத்தாதான் வீரியமா இருக்கும், கூரா இருக்கும். எல்லா பழமும் பழுத்தா அழுத்துனா பக்குவத்துக்கு வந்துருக்கும். பழுத்தாலும் பக்குவப்படாத எதிரான நெருங்கி. வயசாயும் அவர் பக்குவ குணத்துக்கு வரலன்னா
பழுத்தும் பக்குவப்படாத நெருக்கிறாய் அப்படின்பாங்க. புரியுதா? அந்த ஓமை புரியுதா உங்களுக்கு? பழுத்தும் பக்குவப்படாத நெருங்கி. ரைட். அந்த நகரத்தில் மக்கள் நெருக்கத்தை எப்படி சொல்ல வர்றாருன்னா, இட்ட எள்ளு கீழே விடாதுதான், அவ்வளவு நெருக்கமாக மக்கள் வாழ்ந்தாங்க. எப்பவுமே மக்கள் தொகை மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நகரத்தில் இருக்கு. மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக எங்கே இருக்குன்னா கிராமத்தில் இருக்கும். அடர்த்தி எங்கே இருக்குன்னா வட சென்னையிலையா, தென் சென்னையிலையா, மத்திய சென்னையிலையான்னு அதுதான் ஒரு சர்வே எடுப்பாங்க. எங்கே மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு. அடர்த்தினா கொஞ்சம் இடம் மக்கள் எண்ணிக்கை கூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்த இடம் அங்கே ராசமாபுரத்தில் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காத அளவுக்கு மக்கள் நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொல்வார். ஆனால் சங்க இலக்கியத்தில் கம்பனில் ஒரு இடத்துல எள்ளை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா எள்ளு எப்பயுமே நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டார் இல்லைங்களா? அதனால எள்ளை சில இடத்துல பாடுவார், சில இடத்துல தவிர்ப்பார். அதற்கு ஒரே ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நல்ல ஓமைக்கு தான் எள்ளு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார். ரைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகழி. அந்த அரண்மனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனையை சுற்றி என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அகழியில் நீர் நிறைஞ்சிருக்கும். அகழி உள்ள என்ன விட்டுருப்பாங்க? முதலை விட்டுருப்பாங்க. அதை தாண்டி யாரும் உள்ள வராலும் ஒரு பாதுகாப்பு அரண் அந்த அகழி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அந்த மதில் சுவர் பாருங்க. மதில் சுவர் வானத்தை போய் முட்டுதான். வானம் சொல்லுதான், டே எனக்கு தாண்டி போனீங்கன்னா என்ன ஆகிறது? என்னுடைய கௌரவம் மதிப்பு வீணா போயிடும், அதனால என்னை தாண்டி போவாத அந்த வானம் அந்த மதில் சுவர்கிட்ட கெட்டுதான். அந்த அளவுக்கு ஓமைப்படுத்தி பாடியிருக்காரு. அப்புறம் பண்டை காப்பாளர் அந்த ட்ரெஷரி அப்போவே இருந்து பொருள் வைக்கிற இடம். இப்போ செஞ்சிக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பொருள் பாதுகாப்பு இடம்லாம் அந்த நவதானியங்கள் கொட்டி வைக்கிற இடம்லாம் இருக்குது. செஞ்சிக்கோட்டையை தயவு செய்து போய் பாருங்கள். ஒரு வரலாற்று பதிவு. அது படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பதிவு. ராணி இருக்கிற இடம், ராஜா இருக்கிற இடம், தானிய களஞ்சியம், கல்யாண மகால். அப்போ அரசன் எப்படி ஆண்டிருக்கிறான் அப்படின்றதுக்கு இயற்கை அந்த பாதுகாப்பு வளையம் எப்படி இருக்கா சார்? இயற்கையோடு இணைந்த ஒரு பாதுகாப்பா சார் அந்த மலை, செஞ்சிக்கோட்டை மலை. இயற்கை அரண் தான் முக்கியமா. இப்போ இந்தியாவினுடைய பாதுகாப்பு எந்த இடத்துல செலவாகுதுன்னா, இமயமலை பார்டரில் பாகிஸ்தான்கிட்ட நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் நம்ம நாட்டினுடைய வருமானத்தில் 3/4 பகுதி செலவாகுது. செஞ்சிக்கோட்டையில் செலவு ஏண்டா கம்மியாகணும்? எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் மலை மேலே நின்று பார்த்தீங்கன்னா கிட்டவே வர முடியாது. அந்த இயற்கை பாதுகாப்பு அரண் இருந்ததுனால தான் செஞ்சிக்கோட்டை மிகச்சிறந்த யுனெஸ்கோ கொண்டிருக்கான். அதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த செஞ்சிக்கோட்டையின் பக்கத்திலே நம்ம திருநாதர் குன்று இருக்கு. அதுவும் காலத்தால் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் முயற்சிங்க, அதையும் யுனெஸ்கோவில் சேர்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெருமைக்குரிய இடமா ஆகிடும். முயற்சி பண்ணுங்கன்னு சிலருக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன். அது எந்த அளவு நடக்குமோ தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மதிலில் பார்த்தீங்கன்னா எதிரி வந்தானா ஆட்டோமேட்டிக்காக போய் அடிக்கிற அளவுக்கு கருவிகள் அந்த காலத்திலே பயன்படுத்திக்கலாம். ஆட்டோமேட்டிக். வரவனை அப்படியே கழுத்தை பிடிச்சிக்குமா, வரவனை கையை பிடிச்சிட்டு ஆளை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கருவிகள்லாம் ஒவ்வொரு கருவியாக சொல்லிகிட்டே போகிறாங்க. நான் நேரம் இல்லை, அந்த கருவிகள் கூட சொல்கிறாங்க. அது யாரும் இயக்க வேணாமா, எதிரி வந்தானா தானாக போய் பாய்க்கும். இப்போ இருக்கிற சென்சார் முறையில் அப்போவே வச்சிருக்கிறான் பாருங்க, அதுக்கு சொல்ல வரேன் நான் பாருங்க. ஆக இப்படிலாம் சொல்லிட்டு போறாரு. அடுத்தது கடை தெரு. அந்த கடை தெருவில் ஒருத்தவன் மாரில் பூசின சம்பளம் 7 பேர் மாரில் இருக்குமா. அப்போனா கடை தெருவிலே புழங்குற நம்ம தங்கசாரா வந்திருக்காரு, மின்ட் ஸ்ட்ரீட்லேயே சுற்றி வரவர். அங்கே கூட கொஞ்சம் கேப் இருக்கும் பொழுது. ஆனால் ராசமாபுரத்து கடை தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் மாரில் பூசின சந்தனம் 7 பேர் மார்பில் படுவான். அது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுனா 7 பேர் மாரில் படுன்னு ஏன் 7 எண்ணிக்கை வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊஎஸ்ஆ ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. என்னன்னா 4 வகையான ஜாதி இருக்கு. அரசர், அந்தனர், வணிகர், சத்திரியர். இவங்க 4 வகையான ஜாதி இருக்கு. இப்போ 7 வகைன்னு ஏண்டா போட்டாலும் இன்னும் 3 வகைக்கு என்னடான்னு பார்த்தேன். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 4 வகை போனவுடனே கலப்பு திருமணம் அப்போவே இருந்தது. உயர் ஜாதி ஆணும் தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தவருக்கு பேரு பிரதிலோமர் பெறும். பிரதிலோமர். உயர் ஜாதி ஆணுக்கும் தாழ்ந்த ஜாதி பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் பேர் பிரதிலோமர்.
அப்படி ஒரு ஜாதி இருக்கு. இன்னொன்று அனுலோமர் அப்படின்னா என்னன்னா, உயர் ஜாதி பெண்ணுக்கும் தாழ்ந்த ஜாதி ஆணுக்கும் பிறந்த ஒரு வர்ணம். ஆராய்ச்சிங்களா? இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கர சாதி. சங்கர சாதினா கலந்துருக்கும். 7 வகையான ஜாதி முறை வம்சாவளிகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த 7 வகையான மக்களும் அந்த கடை தெருவில் இருப்பாங்க. அப்போ 7 வகை மக்கள் மார்புல ஒருத்தம் பூசணம் சந்தனம் படுதுன்றதுக்கு விளக்கம் ஏன் 7ன்னு சொன்னாருன்றதுக்கு ஊவேசா இப்படி ஒரு விளக்கத்தை எழுதியிருக்காரு. எவ்வளோ முக்கியமான செய்தி பாருங்க. இப்படி நிறைய இருக்கு. கடையை அழகு செய்யணும்னா எப்படி செய்வாங்கன்றதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பெரிய கடைக்காரர் வந்திருக்காரு. கடையை எப்படி வாங்கலாம், தெருவில் சந்தனம் மெழுகுவாங்களாம். சந்தனம் மெழுகின பிற்பாடு அதை முத்துக்களால் அலங்காரம் பண்ணுவாங்களாம். அலங்காரம் பண்ணிட்டு மத்தியத்தில் பொன்னால் ஆன தாமரை மலர் போன்ற ஆபரணங்களை வைப்பாங்களாம். கடை தெரு முன்னாடி வாழை மரங்கள் கமுக மரங்களை கட்டி வைப்பார்களாம். அந்த கடைக்கு முன்னாடி பகலில் நீட்டி வைக்கிற கொம்பு, அந்த படல் லிஸ்ட் இப்போ வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீட்டி வைக்கிற பழக்கம் அப்போவே இருந்திருக்கு. இரவு ஆனால் கொஞ்சம் சுருக்கிக்கிற மாதிரியும் அந்த காலத்திலே அந்த கடைக்கு முன்னாடியான அமைப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் கூட திருத்தக்கதை அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த கடை தெரு எப்படி இருக்குன்றதுக்கெல்லாம் இவ்வளோ விளக்கம் நான் எதிர்பார்க்கல. எந்த பட்டினப்பாறை தான் உங்களுக்கு சங்க காலத்து வியாபார முறையை பற்றி சொல்கிற நூல் எதுனா பட்டினப்பாறை. அதில் கூட இவ்வளோ விளக்கம் சொல்ல. திருத்தக்கதையோட இவ்வளோ அழகாக அப்படியே பார்த்தபடியே விளக்கிட்டு போகிறார். அதுக்கு அடுத்து பார்த்தா மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. இந்த விசில் அடிக்கிற சத்தம் அப்பவே இருந்திருக்கு சார். இதுக்கு என்ன பண்ணு, சீழ்கை ஒளின்றார். அது திருத்தக்கதை சீழ்கை ஒளி அது இருந்திருக்கு. அது எப்போ ஒழிக்குதான், இந்த பசங்க விளையாடுறாங்க, விளையாட்டா ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டானா கத்துவானு பாருங்க, அப்போ விசில் அடிப்பானோ. திருத்தக்கதை எதெல்லாம் படம் பிடிச்சு போட்டுருக்காரு பாருங்க. உணவு முறை இங்கே தான் சொல்கிறாரு, சங்கை நுண்ணிதாக அறுத்தா அந்த வெள்ளை எப்படி இருக்கோ அப்படி வெள்ளரிசி சாப்பாடு சாப்பிட்டுருக்கான். நெய் இல்லாத சாப்பாடு மீனுன்னு சொல்லி எதிரே படிச்சுருக்கிறோம். நாம் ஞாபகம் இருக்குங்களா? நெய் இல்லாத சாப்பிடக்கூடாது. வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபாரினர்ஸுக்கு 2 அட்வைஸ் மட்டும் சொல்லுவாங்க. ஒன்றுத்த மிஸ் பண்ணிடாத, அது இட்லி. ஒன்றுத்த டச் பண்ணிடாத, அது ஊறுகாய். ஒன்றுத்த மிஸ் பண்ணிடாத, ஒன்றுத்த டச் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊறுகாயில் அவ்வளோ உப்பு இருக்கு. அந்த காலத்தில் உழைச்சாங்க, அவங்களுக்கு ஊறுகாய் தேவைப்படுது. இப்போ நம்ம உழைக்காம இருக்கிறோம். அதனால ட்ரிபிள் ஒயிட்டு நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். ட்ரிபிள் ஒயிட் என்னன்னாங்க, சுகரு, சால்ட்டு, ரைஸ். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்னென்ன ஓசைகள் கேட்டாரப்பா திருத்தக்காரர் கவி எழுதும்போது என்னென்ன சத்தம் அவர் காதில் கேட்டது அதை கூட பதிவு பண்ணியிருக்காரு. இது கம்பனில் நிறைய இடத்துல வரும். அதுக்கெல்லாம் அடி எடுத்து கொடுத்து நம்ம திருத்தக்கதைவர் தான். வரைநரை அருவியின் மதம் இசை சொரிவன புரைநரை கலிற்றோடு புனைமணி இயல்வதோர் விரை நிறை இவளியோடு இளையவர் வரவு புரை நிறை குளிர் புனல் யாற்றினது ஒரு பால் வரிவலை அறவமும் மணி முழவு அறவமும் அறிவலர் கண்ணியர் அணிகல அறவமும். இந்த பெண்கள் போட்டிருக்கிற ஆபரணங்கள் அவங்க நடந்து போகும்போது துள்ளி போகும்போது அது எழுப்புற சத்தத்தை கூட பதிவு பண்ணியிருக்காரு. என்ன பாருங்க, சங்கொடி, முழவொலி, செவ்வரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் அணிந்திருக்கிற பூண்கள் எழுப்பும் ஒளி, இதெல்லாம் பதிவு பண்ண இவ்வளவு ஓசையும் கேட்குறாங்க. பந்தாடும் இடத்துல தான் சொல்றாரு. இந்த பந்து ஆடுறதை பற்றி சொல்றாரு பாருங்க. காலால தட்டி எழுப்பியே பந்து கைக்கு வருமா. இது மாரடோனான்னு ஒரு பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் பார்த்துருக்கீங்க. அவனை மட்டும்தான் அவ்வளோ ஸ்பெஷலாக காமிப்பான். அர்ஜென்டினா நாட்டோட வாலிபால் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் அவனை மாதிரி அந்த ஃபுட்பாலை தட்டி அப்படியே நிற்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். அந்த மாதிரி இந்த பெண்கள் பந்து ஆடுறாங்க, காலால் தட்டி மேலே எழுப்புவாங்களாம். மேலே எழுப்பின அந்த பந்தை போட்டுட்டு கொட்டை திருத்துவாங்களாம். எத்தனை 5, 7, 15 அப்படி பந்துகளை வச்சு தான் விளையாடுவாங்க. ஒரு பந்து 2 பந்து இல்லையா. வலக்கை இருக்குது, இடக்கை போவோம், இடக்கை இருக்குது, தலைக்கு போவோம், தலைக்கு இருக்கிறது மாலைக்குள்ள மறைப்பாங்களாம், மாலையில் இருக்கிறது கீழே போவோமா, கீழே இருக்கிறது போய் மேலே வரதுக்குள்ள பொட்டை திருத்துவாங்களாம், அணிகலனம் திருத்துவாங்களாம். என்ன வகையான பந்து விளையாட்டுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு.
இப்படி நிறைய செய்திகளெல்லாம் பதிவு பண்ணுறாரு. அந்த காலத்து செல்வத்தின் இயற்கையெல்லாம் சொல்கிறாரு. அவங்க அடுப்பு பற்ற வச்சதெல்லாம் நாமெல்லாம் மண்ணால் அடுப்பு மெழுகி விறகுல வச்சு அடுப்பு பற்ற வச்ச காலம் நம்ம காலம். ஆனால் அந்த காலத்தில் வெள்ளி அடுப்பான், சந்தனம் தான் விறகான், அந்த வெள்ளை அரிசிலாம் சமைச்சதுக்கு நெய் தான், காய்கறிகளை சமைக்கிறதுக்கு. இந்த உணவுக்கு பேர் இன்னமுது. அந்த இன்னமுத நம்ம திருத்தக்க தேவர் சொல்லமுதால பாடியிருக்காரு இல்லைங்களா? இன்னமுத திருத்தக்க தேவர் தமிழ் சொல்லமுதால பாடியிருக்கார். அந்த வெற்றிலை பாக்கு போடணுன்றது பழக்கம் அந்த காலத்துல இருக்குது. வெத்தலை பாக்கு கடையெல்லாம் போய் வியாபாரம் பண்ணாங்க. வெத்தலை பொடி வீட்டிலே இருக்குமா, கபக மரம் அப்பவே இருக்குமா, கபக மரத்தில் பாக்க பறிப்பாங்களாம், வெற்றிலையை பறிப்பாங்களாம். அதில் சேர்க்க வேண்டிய அந்த சிறப்பு பொருட்கள்லாம் சேர்த்து சிங்கம் போன்ற ஆண்களுக்கு வெற்றிலை பாக்கு மடித்து தருவார்களாம் பெண்கள். இதெல்லாம் பாடியிருக்காரு. பெண்களுடைய பாதத்தை பாடுறாரு. பஞ்சு போன்ற பாதமா, பஞ்சு போன்ற. இப்போ ஒரு சின்னாமணிக்கு தினமணியில் ஒரு கட்டுரை வந்து பஞ்சு அழகி மெல்லிடையாள் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாதம் எப்படி இருக்குமா, சின்னதாக தான் இருக்குமா. அந்த பாதம் பஞ்சை விட மென்மையாக இருக்குமா. அந்த அந்த மென்மைக்கு இன்னொன்று சொல்கிறேன், பஞ்சை விட இன்னும் மென்மையானது என்னன்னா செங்காந்தல் மலர் இருக்கு பாருங்க, அந்த மலரினுடைய மென்மையை விட மென்மையாக இருக்குமா. அதனால தான் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலன்னு சிலம்புல பாடுறாங்க. கண்ணகியினுடைய பாதம் பூமாதேவி இன்னும் பார்த்தது இல்லையா. இப்போ நிறைய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அப்படி தான் வளருது. வீட்டுக்குள்ளே ஷூ போட்டுக்குதுங்க, ஷூ கைட்டாமே காரில் ஏறி உட்காருங்க. காலேஜ் ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே ஏசி ஷூவை கைட்ட வேண்டிய வேலை இல்லை. அந்த குழந்தைங்களோட பாதம் இன்னும் பூமியில் படங்க. ஏன்னா டாய்லெட் போனால் கூட செப்பல் போட்டு தான் உள்ளே போகுதுங்க. அப்போது அந்த குழந்தைங்களுடைய பாதமும் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கு. அதனால் எவ்வளோ அழகாக இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. இப்போது அரண்மனையினுடைய சிறப்போட அடுத்த தொடரலாம். என்ன சார் இதுக்குள்ளே முடிச்சுட்டீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நாவல் கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு. 3:30 இங்கேருந்து கிளம்புனா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பாடல் தொடங்கி கிட்டத்தட்ட 140 பாடல்கள் இதில் வந்திருக்கோம். அந்த பதியத்தில் ஒரு 30 பாடல் கடந்து வந்திருக்கோம். இனி அரண்மனையின் சிறப்பு என்பதை தொடங்கி ரொம்ப சீக்கிரம் நம்ம அடுத்த இதில் தொடங்கிடலாம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா சச்சந்திரன் வரலாறு, விஜயனுடைய வரலாறு, அடுத்தது ஏமாக நாட்டினுடைய நடந்த அந்த போர் எல்லாத்தையும் வரைஞ்சி ஜீவகன் கல்வி கற்பதோட நாமக்கல் நிலமகத்தை முற்று பெற செய்யணும். நான் கிட்டத்தட்ட சச்சந்தன் வரலாறு 200 பாடல் அது வரையும் போயிடலாம் நினச்சேன். ஆனால் மணி 3 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தொடங்கினாதான் பயணத்தை நாவல் போய் சேர முடியும். ஆகவே இந்த நாமக்கல் இளம்பகத்திலே நாமகள் அப்படின்னா என்னங்க, கலைமகன். கலைமகன் என்னங்க, சரஸ்வதி. சரஸ்வதினா என்னங்க, ஜனவாணி. ஜனவாணினா என்னங்க, அறிவு கடவுள். ஆக ஜீவகன் பெற்ற ஞானத்தை, ஞானம்னு சொன்னாலே அதில் எல்லாம் வந்துருக்கு. வீரம், செல்வம், கல்வி, கலைகள் அத்தனை வந்துருக்கு. அவன் அத்தனையும் சேர்ந்த அந்த ஞான பெண்ணை மணந்ததுதான் நாமகள் இளம்பகம். நாமகளாகிய சரஸ்வதியை மணந்த ஒரு திருமணம் தான் நாமகள் இளம்பகம். அதைத்தான் ஞான பெண்ணை மணந்தான் ஜீவகன் முடிப்பார். அந்த நாமகள் இளம்பகத்தில் அவனுக்கு உரிய ஏமாகாத நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார் திருத்தக்க தேவர். அதன் பிறகு சச்சந்தன் ஜீவகன் வாழ்க்கை எப்படி அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. தந்தை வாழ்க்கை, மகன் வாழ்க்கை. தந்தை தாயினுடைய வாழ்க்கை எந்த அளவு தன்னுடைய வாரிசை பாதிக்கும் என்பதற்கு ஜீவகனுடைய வாழ்க்கை தான் ஒரு முக்கியமான அடித்தளம். இப்போலாம் அப்பா அம்மா எப்படி போனாலும் புள்ள போய்ச்சிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் அரச குடும்பத்தில் தாய் தந்தையினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு அடுத்து வந்த ஜீவகனுடைய வாழ்க்கையை பாதிப்பு செய்தது என்பதைத்தான் மற்ற தொடரிலே பார்க்க போகிறோம். ஆகவே இதுவரை செவி கொடுத்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும், எனக்கும் சிந்தாமணி இவ்வளோ அழகாக கேட்டுருக்கீங்க. உண்மையிலே எனக்கு இந்த சபை அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து செய்யணும்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு அந்த நிகழ்ச்சி இருப்பதனால உங்களிடமிருந்து உங்களுடைய அனுமதியோடு சிந்தாமணியிலிருந்தும் உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக நன்றி.
சார் மைக்கு தொடர்ந்து அடுத்த ஞாயிறு முதல்